السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கிடைக்க செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் அந்த ஷேகுமார்களுடைய ஆஷிகீன்களாக வாழ்ந்து அவர்களோடு மன்னரையிலும் மஹ்ஷரிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. அதற்கு ஒரு செய்தி சொன்னாங்க. பயான் என்ன, எனக்கு என்ன டாப்பிக்கில் பேசுகிறதுன்றது மனசில் இல்லை. இப்போ ஹசரத்து வந்தோன்னா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க செய்தி சொன்னாங்க. சரி, அது சம்பந்தமாக ஓரிரு வார்த்தைகளை சொல்லுவோம் என்று அல்லாஹ் தஆலா கல்பில் போட்டான். திரும்ப சொல்லுங்கள். துஆவுக்கு கையேந்தி சொன்னீங்க சொல்லுங்கள். அப்புறம் பயான் செய்யும்போது சொன்னீங்க செய்தி ஜி. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. அன்பானவர்களே, அப்போ நமக்கு சர்க்காநாயகன் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்கம்மா? எந்த வஸ்து நமக்கு கண்களுக்கு முன்னால் வந்தாலும் லா இலாஹ யாழ்லா, இந்த வஸ்து எனது தேவைகளை பூர்த்தி செய்யாத ரப்பே, இல்லல்லா, இந்த வஸ்துவில் ஐனாக இருக்கக்கூடிய நீதான் எனது தேவைகளை பூர்த்தி செய்கிறாய் என்று ஒவ்வொரு வஸ்துவிலேயும் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஷேகநாயகம் காட்டி கொடுத்துட்டாங்கம்மா. ஏன்னா ஷேகநாயகத்துடைய தொடர்புக்கு முன்னாடி நம்ம சர்க்காநாயகம் ஒரு நாள் துவா செய்கிறதுக்காண்டி அல்லாட்ட கையை தூக்குனாங்க. துவா கேட்க அல்லாட்ட கையை தூக்கின பிறகு அரை மணி நேரம் எஜமா துவா செஞ்சாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட யாழ்லா எனக்கு இது வீடு கூடலாம், நல்வாழ்வு கூடலான்னு சொல்லிட்டு இதை கூட அதை கூடன்னு அல்லாட்ட எதுவுமே கேட்கலம்மா. அல்லாஹ் எனக்கு இந்த வீடை கொடுத்திய ரப்பே, எத்தனையோ மக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எனக்கு வீடை கொடுத்திய அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஆரோக்கியத்தை கொடுத்திய ரப்பே உனக்கே எல்லா புகழும் ரப்பே. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் பிள்ளைகளில் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, மனைவி இருக்கிறாங்க, சில பேருக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க, சேர்த்து வச்சார், மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இல்லை, குழந்தைங்களை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. யாரெல்லாம் நீ மனைவியை நல்ல மனைவியை கொடுத்தே ரப்பே உனக்கே எல்லா புகழும் ரப்பே. யாரெல்லாம் எத்தனையோ மக்கள்கள் மனைவி இருந்தும் அவங்க பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க, சேர்ந்து சந்தோஷமாக வச்சுருந்து எல்லாம் உனக்கே எல்லா புகழும் ரப்பே. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் குழந்தை கொடுத்தே ரப்பே உனக்கே எல்லா புகழும் ரப்பே. யாரெல்லாம் அந்த குழந்தைகளை இங்கே கூடவே வச்சிருக்கிறே ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்பதாக இப்படியாக வரிசையாக ஒவ்வொன்றா எல்லாம் தன் சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கொடுத்து எல்லாம் எத்தனையோ மக்கள் அந்த சாப்பாடும் எப்படி சாப்பிட்றாங்க இதிலே ஒத்துப்படுச்சு. வா வா பரவாயில்லைங்களா, நீ கையேந்தி அல்லாட்ட ஒன்று ஒன்றா சொல்லி எனக்கு அது வேணும் இது வேணும்னு எப்போ கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு என்ன வேணும்னு அல்லாவுக்கு தெரியாது, அல்லாவுக்கு ஞாபகப்படுத்துகிறாருந்தா. இவர் வந்து மதரசாவுடைய சாமான்கள் வாங்கிட்டு வருவார். பண்டார்ட்ட என்னங்க சாமான் வேணும்னு கேட்பாங்க. அது வந்து பருப்பு தீந்துருச்சு ஒரு 2 கிலோ எழுதிங்க, துவரம் பருப்பு 4 கிலோ எழுதிங்க, ஜீனி ஒரு 8 கிலோ எழுதிங்க, அரிசி 2 பண்டல் எழுதிங்க. அப்படி அவ்வளோதானா? இன்னும் இருக்கா? வேறு என்ன வேணும்? மிளகாத்தூள் வேணும்.
என்ன 3 பாக்கெட் வேணும்? பண்டாரி சொல்கிறார்ல, ஓ அப்படியா குறிச்சிக்கிட்டேன், போதுமா, இது போதும் இப்போதைக்கு. அந்த மாதிரி நம்ம அல்லாவுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாது. யாரெல்லாம் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், குறிச்சிக்கிறப்பே குறித்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் அதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மேல் மிச்சமாக இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை ஜி. அப்படி நாம் எதுவும் அல்லாவுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? நமக்கு என்னென்ன தேவை என்று அல்லாஹ் தாலா நினைவுபடுத்தி அல்லா மறந்துடாத ரப்பே இது ஒன்றே ஒன்று கடைசியில் ஒரு லிஸ்ட்டில் விட்டுட்டேன், இதையும் சேர்த்து கொடுத்துடலான்னு நினைவுபடுத்தணுமா? வேலை நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை விட நன்கு அறிஞ்சவன் அல்லாஹ். சில வஸ்துக்கள் நமக்கு தேவை என்று நினைப்போம், அது ஆபத்து என்று அவனுக்கு தெரியும். ஆனால் கேட்டாலும் தரமாட்டான், கோச்சுக்குவான். இல்லையா, என்ன ரப்பே வருஷக்கணக்காக கேட்குறேன், வருஷக்கணக்காக அவன்கிட்ட கேட்குறேன், இன்னும் எனக்கு நீ கருணை காட்ட மாட்டேங்கிறியே, என்னடா கேட்குற? இந்த ஏற்ற விட்டு ஜல்காமா எனக்கு கட்டி வையலான்னு நான் கேட்டுட்ருக்கிறேன். அப்பாவி டேய் இப்படி கேட்காதடா, அல்லாட்ட எது நல்லதோ அதை கேட்க. கடைசியாக ஜல்காமா ஒருத்தன் கட்டிக்கிட்டான், அவன் பைத்தியம் முடிச்சுக்கிட்டான். நினச்சிங்களா? அப்போ அதனால தாங்க அல்லாஹ் தாலா உனக்கு டெய்லி போட்டு சாத்துறா. யார்? ஜல்காமா. இந்த அடி உனக்கு உழுகக்கூடாதுன்னு நல்லா கொடுக்கல. நீ அவன் மூக்கு அழகாக இருக்குன்னு பார்த்த, அவன் கண்ணு அழகாக இருக்குன்னு பார்த்த, முகம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னு பார்த்த, கை எப்படி சொல்ல அடிக்கணும் உனக்கு தெரியாது, கால் எப்படிலாம் எட்டி உதைக்கணும் உனக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கல. இவன் கேட்ட ஒரு வருஷமாக கேட்குறேன் ஜல்காமா கொடுக்கலையே இல்லை. இவன் வேறு மனசு அறிஞ்சிங்களா? எதுவும் இன்சானு பிஷர்ரி துஆஹு பில் ஹைர். சில நேரங்கள் ஹைர் கேட்குற மாதிரி மனுஷன் ஷர்ரையும் கேட்டுக்கிறான். இது ஒரு இடத்துல. இந்த இடத்துல சொல்கிறான், அசான் தக்ரஹு ஷையன் ஃபஹுவ ஹைருல் லக்கும். ஒரு வஸ்துவை நீ வெறுக்கலாம், அதில் அல்லாஹ் அவனுக்கு ஹைர் வச்சுருக்கலாம். என்ன ரப்பே கடைசியாக ஜல்காமாவை கேட்டேன், நீ யாரும் ஆயிஷா அம்மாவை கொடுத்துட்டியே அப்படின்னு. கடைசியில் தான் தெரியும் இதுதான் உனக்கு நல்லது, அது உனக்கு கெடுதின்னு எல்லாத்துல பின்னாடி காட்டுவான். அவன் புருஷன் சொல்லும் போது தான் என்னடா முகமெல்லாம் காயம், என்னடா அடி, என்னடா முகமெல்லாம் காயமாக இருக்கு. இல்லைங்க நைட்டு எனக்கும் என் பீவிக்கும் ஒரு சண்டை. சரி, என்னை அவள் அடிக்க, அவள் என்னை அடிக்க, என்னை அவள் அடிக்க, அவள் என்னை அடிக்க. என்ன யார் அடிச்சது கடைசியில்? இது விளங்குச்சுங்களா? என்ன சொல்லும் போது எப்படி சொல்கிறான், 2 பேரும் மாற்றி மாற்றி அடித்த மாதிரி தெரியுது. சொல்ல வார்த்தைக்கு கவனிச்சிங்களா? என்னை அவள் அடிக்க, அவள் என்னை அடிக்க, என்னை அவள் அடிக்க, அவள் என்னை அடிக்க, என்னை அவள் அடிக்க, அவள் என்னை அடிக்க. அடித்தது யார் தான்? அவன் மட்டும்தான் அடிச்சிருக்கா, ஜல்காமா தான் அடிச்சிருக்கா. ஆனால் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறான், சொல்லும் போது 2 பேருக்கும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டோங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் ஜல்காமா விட்டு நீ காப்பாற்றினாயே, உனக்கே எல்லா புகழும். அப்போ தான் தெரியும். விலங்குஜபை அசான் தக்ரஹு ஷையன். ஒரு வஸ்துவை நீ வெறுக்கலாம், ஃபஹுவ ஹைருல் லக்கும், உனக்கு அதில் ஹைர் வச்சுருப்பாங்க. அசான் துஹிப்பு ஷையன். ஒரு வஸ்துவை நீ விரும்பலாம், ஃபஹுவ ஷர்ருல் லக்கும், உனக்கு அது தீமையாக இருக்கலாம். அதனால் எல்லாத்தையும் அறிஞ்ச ரப்புட்ட விட்டு, யா அல்லாஹ் எனக்கு எது தேவை என்பதை என்னை விட அதிகமாக நீ அறிந்திருக்கிறாய், எது எனக்கு நல்லதோ அதை நீ எனக்கு கொடுப்பாயாக. அலைஞ்சிங்களா? அல்லது கூட அவன்கிட்ட கேளு. அலைஞ்சில. ஆனால் நம்ம அல்லாட்ட இன்னென்ன வஸ்துக்கள்லாம் வேண்டும் என்று கேட்க தேவையில்லை, சொல்லி சொல்லி. அலைஞ்சிங்களா? குறிப்பிட்டு கேட்க தேவையில்லை. எப்படி கேட்கலாம்? பெருமாள் கற்றுக் கொடுத்தோம். யா அல்லாஹ் சாலிஹான மனைவி எனக்கு கூட அல்லா கேட்டிருக்காங்க, சாலிஹான குழந்தைகளை கூட அல்லா கேட்டிருக்காங்க. ஜி என் மனைவியின் மூலமாக என் கண்களுக்கு குளிர்ச்சியை கூட அல்லா கேட்டிருக்காங்க. சாலிஹான நல்ல பொருட்களை கூட, காசு பணங்களை கூட அல்லா, ஹலாலான காசு பணங்களை கூட அல்லா கேட்டிருக்காங்க. இப்படி பொதுவாக கேட்கலாம். உனக்கு எது மேலானதோ அதை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொடுப்பான். புரிஞ்சுங்களா? தன் மனைவியை பற்றி கூட ஒரு தடவை சொல்கிறான். நம்ம மனைவியை பற்றி, மனைவிமார்களை வெறுக்காதீங்க, அவர்களின் சில குணங்கள் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் சில குணங்களை அல்லாஹ் தஆலா மேலாக்கி வைத்திருப்பான். அது ஆயிரத்தி எங்கள் ஷாஹித் வச்சுக்கானா? இங்கே வாங்க ஹஸரத் கிப்லா.
ஆயத்தை எடுத்து கொடுக்குறது ஜி. சில குணங்கள் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் ஜி ஃபைன் கரிஹித்துமூ ஹுன்ன பாருங்க வாஷிரு ஹுன்ன பில் மஅரூஃப். உன் மனைவிமார்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கப்பா. என்ன சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரி எல்லாம் சொல்கிறான் பாருங்க ஜி. குழந்தைய கூப்பிட்டுச்சு, நெருங்கிய நண்பர்களை கூப்பிட்டுச்சு, அறிவுரை சொல்லுவாங்கள்ல. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அன்பாக பாசமாக சொல்கிறேன் பாருங்க. என்ன வாஷிரு ஹுன்ன பில் மஅரூஃப். உன் மனைவி மக்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கப்பா. உன் மனைவிட்ட கண்ணியமாக பாசமாக அன்பாக நடந்துக்கும். எங்கே போவோம் உன்னை விட்டுட்டு அவங்க, நீ 4 இடத்துல ஊர் சுற்றுற, அவங்க வீட்டை விட்டு எங்கே போகிறாங்க, அவங்கள்ட்ட முகப்பத்தாக பிரியமாக நடந்துக்கப்பா. வாஷிரு ஹுன்ன பில் மஅரூஃப் வயின் கரிஹித்துமூ ஹுன்ன. நீங்கள் அவர்களின் சில விஷயங்களை நீங்கள் வெறுத்தால், இப்படி இருக்கிறா, இந்த மாதிரி செய்கிறா, கொஞ்சம் கூட வீட்டை ஒழுங்காக சுத்தமாக வச்சுக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் பார்த்தாலும் அந்த பிச்சை இந்த பீத்தை நைட்டி ஒன்று தான் மாட்டேங்கிறா, ஒரு அழகுப்படுத்திக்கமானா கேட்குறது இல்லை. என்ன கல்யாணத்துக்கு போனால் மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டு அடிக்கிறது என்ன, சும்மா போகிறது என்ன, தலை சீவுறது என்ன, மற்ற நேரத்தில் அந்த பாத்ரூமில் தொங்குவோம் பீத்தை நைட்டி, அதை மாட்டிக்கிட்டே கிட்ட வந்தாலே நாத்தடிக்கும். நம்ம சுற்றுறா, நீ வெறுக்கிறாய். வாசா அன் ஃபைன் கரிஹித்துமூ ஹுன்ன. அவர்களின் சில குணங்களை நீங்கள் வெறுத்தாலும் ஃபாசான் தக்ரஹு ஷையன். நீங்கள் ஒரு வஸ்துவை வெறுக்கலாம். வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. அதில் அல்லாஹ் ரொம்ப நன்மைகளை வைத்திருப்பான். உனக்கு என்ன தெரியும் ஜி? உனக்கு என்ன தெரியும்? நீ வெறுக்கிற சில குணங்களை, ஆனால் அவருடைய சில குணங்கள் இருக்கே, அது யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல மனைவி எல்லாம் கொடுத்தான்னு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. வளர்ந்துங்களா? நீ அவளை அப்படி என்ன சரியாக அலங்காரம் செய்ய மாட்டேங்கிறான்னு நீ கோச்சுக்கிற. தெருவில் போகிறான், எவனோ ஒருத்தன் பல்ல இழிக்கிறான். என்ன பல்ல இழிக்கிற? செருப்பு கழட்டி அடிச்சிருக்கான். என்ன நினச்சிங்க? போடுறான், மிரட்டுறான், ஓடுறான், கண்டுறவங்க அம்மாடி பேயா பெசாசா தெரியல. கணவர் இல்லாத கவு தட்டுறான் ஒருத்தன். அம்மா கொரியர் யார் அது? அவன் அடங்கி போய், அம்மா கொரியர் வந்துருக்குமா, டப்பால போட்டுப்போ. அம்மாடி வெளியே பேயா பெசாசை கட்டியிருக்கிறவன் தெரியல. ஆமாம், அல்லாஹ் சொல்கிறான், கணவர் இல்லாத நேரத்தில் யாரும் வந்து உங்கள் வீட்டில் பெண்களை கூப்பிட்டால் பலா தஹ்லன லஹு பில் கவுல். அப்படியே இனிமையாக பேசாதீங்க. உங்கள்கிட்ட கரியருங்களா அண்ணே, நல்லா இருக்கீங்களா, வாங்கண்ணே, கரியருக்கு வந்துருக்கீங்களாண்ணே, கண்டாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே, டீ குடிச்சிட்டு போகலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டீ சாப்பிட்டு போங்கண்ணே, முடிஞ்சா அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டான். அப்போ கணவன் மேல் அவ்வளோ வெறி, அவ்வளோ பத்தினித்தனம், வேறு எவனும் இது பேச்சக்கூட அனுமதிக்கிறது இல்லை. அந்த குணம் யார்கிட்ட இருக்கும்? பத்தினி பெண்ணாக இருக்கிற அவன் எவ்வளோ பெரிய உஷாராக இருக்கிற அவன், யார்கிட்டையுமே பல்லிழிச்சு பேசுறது இல்லை. எடுத்துருக்காருண்டா பக்கத்து நான் நேற்று வந்தாங்க, அதில் ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு போனாங்க. புருஷன் வந்தவொன்னு வெளியே நின்று அப்படியே போய் தொலை, ஸ்வீட் கொடுக்கணுமா பர்த்டேக்கு, புருஷன் வருவார், அப்பாவா போ வெளியே மடி என்னடா முன்னாடி பிவேர் ஆஃப் டாக்னு போட்டிருக்காங்க, இப்போ தான் தெரியுது. வீட்டு வாசலில் சரி நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்கல்ல, பட் இந்த கொலைக்கு தான் நம்மள ஓடுறான், அவன் உளுந்து வச்சு ஓடுறான். இந்த குணம் எவ்வளோ உயர்ந்த குணம் தெரியுமோ அல்லாஹ் சொல்கிறான், முன்னிடத்திலே வேறு யாரும் அந்நியர்கள் வந்தால் ஃபலா தஹ்லன லஹு பில் கவுல். சொல்லிலே குழஞ்சி பேசாதீங்க. அந்நிய ஆம்பளை வந்தான்னா யாராக இருந்தாலும் மிரட்டுற மாதிரி பேசுது. ஃபயத்துமா, ஏன்னா நீ குழஞ்சி பேசுறீங்கன்னா ஃபயத்துமா அல்லதி ஃபி கல்பிஹி மரவுன். யாருடைய கல்பில் வியாதி இருக்கிறதோ அப்படின்னா சில சைத்தான் பிடிச்சவங்க இருப்பாங்க, அவன் வந்து உன்னை அடைய ஆசைப்படுவான், அன்பாக பேசுவான். நாளைக்கு வேறுனே ஒரு கொரியர் தூக்கிட்டு வருவான், திரும்ப வாங்கண்ணே கொடுத்துட்டாங்களா சரிங்கண்ணே அப்படின்னு திரும்ப நாளைக்கு வருவான், ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு. கடைசியாக ஆபத்து. அதனால் அவர்களிடத்தில் நீ குலைந்து பேசாதே இதில் சொல்கிறான். இப்போ சில பெண்கள் ஒரு சில குணங்கள் நமக்கு பிடித்திருக்கும், ஆனாலும் சில குணங்கள் பிடிக்காமல் இருக்கும், ஆனாலும் எத்தனையோ பிடித்த குணங்கள் இருக்கிறது. ஆகவே அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கோ. நல்லா என்ன சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரப்பு தாலா
இல்லைங்க, எல்லா குணமும் 100க்கு 100 நல்லா இருந்தால் தான் அவன் நல்ல மனைவினா நீ எப்படி இருக்கிற? உன் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏற்றவா? நீ எப்படியாப்பட்ட ஆளுங்கிறது உனக்கே தெரியும், அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனைவிக்கு அல்லாஹ்தாலா காட்டலை, அவள்கிட்ட 20% குறை இருக்குது, 80% நன்மை இருக்கிறது. உன்கிட்ட 80% ஓட்ட, 20% நல்லது. நீ 100க்கு 100 நல்லவன் ஆகிட்டா நீ 100க்கு 100 நல்ல பெண்ணை எதிர்பார்க்கலாம். வளைஞ்சா நீ எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கிற? வளைஞ்சாலாம் பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பசீரா. ஒவ்வொரு மனுஷனும் தான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அவனுக்கே தெரியும். எல்லாம் சொல்கிறான். வலவல்கா மாதிரா 1000 சாக்கு போக்கு அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் சரி, இல்லைங்க நானும் அப்படிங்க, நான் பர்ஃபெக்ட்டுங்க, நான் தொழுகையில் கரெக்டாக அப்படியா இப்படியா, போடா கலக்கண்ண தெரியாதா? நினச்சிங்களா? உன்னை பற்றி தெரியாதா? ரொம்ப சுத்தம்னு ஒன்று சொல்லிக்காத, உன்னை ரொம்ப சுத்தமானவன்னு ஒன்று சொல்லிக்காத. உன்னை பற்றி இன்றைக்கி அனைத்தாய் தெரியும், எனக்கு நீ அம்மா வைத்திருக்கும் போதே தெரியும். பெரிய ஆச்சா போச்சாங்க, அடக்கி வாசி அடக்கி வாசி. இன்றைக்கி நேற்று அவனை பார்க்குறேன், இப்போ இருந்து தெரியும் ஒன்றே நல்லா சொல்கிறேன். பலா துசக்கு அன்பசக்கு, நீ உன்னையே நல்லவன் என்று எண்ணிக்கொள்ளாதே, நல்லவன் என்று நீ சொல்லிக்கொள்ளாதே. ஓ அலமுபிக்கும், அவன் உன்னை நன்கு அறிந்தவன். ஜி இது அன்ஷாக்கும் மினல் அருள், பூமியிலிருந்து உன்னை உற்பத்தி செஞ்சானே, காய்கறியா செடியா வரும்போதே உன் ஜீன் அதில் இருந்துச்சு, அப்போவே உன் ஜீன் இருந்துச்சு. அப்போவே நீ யார், நீ என்ன செய்வ, எத்தனை பேர் ஆட்டையை போடுவ, என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுவ, என்ன யாரை திட்டுவ, எல்லாம் தெரியும். எப்போ நீ செடியாக முளைச்சி கத்திரிக்காயா முருங்கைக்காயா வந்து அந்த ஒரு இலையில் முருங்கைக்காய் இலையில் உன் பேர் அப்போ உன் ஜீன் உள்ளே இருந்துச்சு. அதை கடையில் வாங்கிட்டு வந்து உங்கள் அத்தா சாப்பிட்டு அத்தாவுக்கு சத்தா உள்ளே போய் ரத்தமாகி துளியாக மாறி அம்மாவுக்குள்ளே போச்சு. அப்போவே அந்த இலையாக சரியாக இருந்து மண்ணுக்குள்ளே இருந்தபோதே உன்னை பற்றி எனக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய தெரியும். ஜி இது அன்தும் அன்ஷாக்கும் என்றால் இது அன்தும் அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்தி, உங்கள் அம்மா வயிற்றில் கட்டியாக இருந்து வெறும் சதக்கட்டியாக, கண் உருவாகலை, காது உருவாகலை, கை உருவாகலை, கால் உருவாகலை, வெறும் சதக்கட்டியாக இருந்தையே. அப்போவே உனக்கு கண் முளைச்சா நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணுவ, கால் முளைச்சா என்ன அயோக்கியத்தனம் பண்ணுவ, கை முளைச்சா என்ன அயோக்கியத்தனம் பண்ணுவ, எல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே ஃபலா துசக்கோ அன்புசக்கோ, உன்னை நல்லவனு சொல்லிக்காது. ஓ அலமு பிமனி தகா, தக்வாவுடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிவான். அப்போ என்னங்க செய்யணும்? என்னை நல்லவனா ஆக்கலான்னு கேளு. நல்லவனா என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே, என்னை விட யாரும் இல்லை ரப்பே, நான் யாரை பார்த்தாலும் உன்னை விட மேலானவனா இல்லை விளைஞ்சா இல்லை பை, யாரை பார்த்தாலும் உன்னை விட மேலான. இப்போ எதுக்கு சொல்ல வந்தப்பா, அல்லாஹ் தாண்டா இடத்திலே இது கொடு அது கொடு நீ சொல்லி கேட்க தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உனக்கு என்ன தேவைங்கிறது எஜமானுக்கு தெரியும். அங்கே என்ன செய்யணும்? அல்லாஹ் உனக்கு இதுவரை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து. யா அல்லாஹ், வாடகை வீடாக இருந்தாலும் அழகான வீடு கொடுத்தேன், கோடி சுக்குரு செஞ்சாலும் எனக்கு ஈடாகாதுல்ல. யா அல்லாஹ், 3 நேரம் நிம்மதியாக சாப்பிட வச்சிருப்பேன். ஜி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், போதும் போதும் அளவுக்கு ரிஸ்க் கொடுத்தேன். எத்தனை பேர் பத்தலைன்னு கேட்குறாங்க, இது பத்தலை அது பத்தலைன்னு கேட்குறாங்க. நீ எல்லாம் எப்படி கொடுத்தாங்க? போதும் போதும் எப்படி கொடுத்தாங்க? வீட்டில் ரிஸ்க்கு பத்தலை கொடு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. மேலேருந்து ஹெலிகாப்டர்னு கொட்டுறான். அன்றைக்கி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ந்து போடும்போது தவறி கடலில் விழுந்துருச்சான். சாப்பாட்டு பொட்டலம் அலை வீசும் கடலில் விழுந்துருச்சு. சாப்பாட்டு பொட்டலம் இங்கே போடாமல் அங்கே போட்டு போயிட்டேன் கடலில். பசியில் இருக்கக்கூடிய மக்கள், சரி கடலில் அலையில் நீச்சல் வச்சு பழக்கம் இல்லை, உணவு பசிக்கு நீ இருமா நான் போய் எடுத்து வர்றேன் அப்படின்னு கடலில் குதிச்சிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றுறதுக்காண்டி எத்தனையோ பசி. பலஸ்தீனில் ஒரு 32 பேர் மொத்தம் போயிட்டாங்க. கப்பலில் போட்டிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சாப்பாடு பொட்டலமும் கிடைக்கல, கடல் நல்லா உருட்டிட்டு போயிடுச்சு. அலை வீசும் கடல், சாப்பாட்டு பொட்டலமும் கிடைக்கல, ஆளும் சேர்ந்து போயிட்டாங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா பத்தலைன்னு கேட்குறாங்க, கிடைக்கல. நமக்கு எப்படி சொல்கிறேன்? போதும் அதுக்கு மேலே வைக்காதீங்க, என்னால் முடியாது, அல்லாஹ் இதுக்கு மேலே அப்படிதான் சொல்கிறேன். வீட்டில் டிவி ஏங்க 4 இட்லி இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க, போதுங்க இதுக்கு மேலே முடியாது என்னால். இங்கே வந்தால்
சாவல் மரம் இன்னொன்று வச்சுங்க, இன்னொன்று வச்சு அல்லாஹ் இதுக்கு மேலே முடியாது. ஜூஸ் கொண்டு கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ் குடிச்சு, இன்னொரு கிளாஸ் கொஞ்சம் குடித்தேன், இன்னொரு கிளாஸ் அல்லாஹ் இதுக்கு மேலே வயிறு நின்றுச்சு, இதுக்கு மேலே குடிக்க முடியாது. எப்படி தரம் பாருங்க எல்லாம் நமக்கு. இந்த வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோ. ரப்பே நான் என்ன சுக்குரு செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது ரப்பே. அல்லாட்ட கேளு. அப்போ அல்லாஹ் நமக்கு கையேந்தனா நீ அல்லாட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை. அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் ஒன்று ஒன்றா நினச்சி 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 கண்ணீர் வடித்து சுக்குரு செய். ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா. கை சலாமத்தை வச்சேரப்பே, கண்ணு சலாமத்தை வச்சேரப்பே, கைகால் சலாமத்தை வச்சேரப்பே. நீ நினச்சா ஒரு நொடியில் என்னை கொண்டு போயிடலாமே ரப்பே. நேற்று அல்லாஹ் திரும்ப நல்ல முறையில் இப்போ என்ன பயான் செய்ய வச்சாங்க தால. நான் பயான் செஞ்சேன், ஒரு பெருமை வந்துச்சா இல்லையா? காலையில் போய் ஃபஜ்ர் படுத்தோடனே காய்ச்சல், சாறு செஞ்சு படுத்தோடனே ஒரு 9 மணி வரைக்கும் காய்ச்சல். மாத்திரை சாப்பிட முடியாது இல்லையா? சரி அப்படியே 9 மணிக்கு மேலே கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சு வந்தால் இங்கே வந்தாச்சு ஜும்மா தொழுகைக்கு. மகரிப் தொழுகை நெஞ்சு வலி சேர்ந்துருச்சு, நெஞ்சு அப்படி கடுமையாக அழுத்துது. என்னான்னு தெரியல. பாவான்னு சொன்னேன், பாவா ஓதி பார்த்தாங்க. சரி இன்றைக்கி முடிஞ்சிச்சு போல் தெரியுது கதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களுக்கு கூட வசியத்தெல்லாம் செஞ்சாச்சு. ரூமில் கூப்பிட்டு பா இந்த பணம் பேங்க்கில் இருக்க நம்மளுது இல்லை, இந்த நபருக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்துருப்பா பாய் வல்லாயி சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பசங்களையும் கூப்பிட்டு இந்த பேங்க்கில் இருக்க காசு என் காசு இல்லைப்பா, இந்த நபர் இது அவர் கொடுத்து வச்சுருக்காரு, அவரை திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, இந்த காசு இந்த நபர்கிட்ட கொடுத்துடணும் அப்படிலாம் வசீது செஞ்சுட்டேன். மூத்தா போனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருங்க அப்படின்னு. அப்புறம் பாவா ஓதி பார்த்தாங்க, எல்லாருக்குமே திரும்ப ஒரு தெம்பெல்லாம் கொடுத்தான். திரும்ப எழுந்துச்சு. ஒரு நொடி நேரம் போதுமா அவனை கபரில் வைக்கிறதுக்கு? ஒரு நொடி நேரம் போதுமா? எவ்வளோ நேரம் அவன் எல்லாருக்கு? நீ என்ன நான் கிழிச்சேன் நான் கேட்டேன். பெரிய பூமி கிழிச்சுப்பிட்டியா நீ? சரிங்களா, தமிழ் திட்டுவாங்களே, ஒரு பெரிய கிழிச்சார் இது சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? என்னவே பெரிய பெருசாக கிழிச்சிட்டாப்ல இவர். அல்லாவும் சொல்கிறான் கூடாங்க, இன்னக்கல்லன் தஹ்ரீக்கல் அறந்த, நீ ஒன்றும் பூமி கிழிச்சல போடா வண்டா வலன் தமிழர்கள் ஜிபால தூலா, மலை வேறத்துக்கு ஏறிட்டியா? இப்படி பெருமையாக நடக்கிற நெஞ்சை நிமித்திக்கிட்டு வல தம்ஷிஃபில் அறலி மரா, பூமியில் பெருமையாக நெஞ்சை நிமித்தி நடக்காத, தலை குனிஞ்சு நட. எம்ஷூன் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன எம்ஷூன் அல்லல் அறலி அவுன், பூமியில் தலை குனிஞ்சு நடக்கும்போது. அப்படி துனியாவில் ஒரு நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஷேഖனா தான் பார்ப்போம். எப்போ அந்த ஆயத்தை எஜமான் காதில் விழுந்துச்சோ நம்மளாம் என்ன அமல் செய்கிறோம்? தெருவில் என்ன இப்படி நடக்கிறோம்? என்னமோ துனியாவே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி என் எஜமான் எப்போ தெருவில் நடந்தாலும் என் ஃபைசல் நாயகம் நானும் பார்த்துருக்குறோம், ருக்கூவுக்கு கரீபா இப்படி நடப்பாங்க. தெரு நடக்கும்போது ஏம்மா பனியும் நல்லா இந்த பூமியில் நடக்க வச்சாங்க. நம்ம பாவத்துக்கு பூமியை பொழந்து முழுங்க வச்சுருக்கணும். நல்லா பூமியை பொழந்து நம்ம செஞ்ச பாவங்களுக்கு முழுங்க வச்சுருக்கணும். என் பூமியில் நடக்க வச்சானே அல்லா தாலா அப்படின்னு குனிஞ்சே நடப்போம். அப்போ லால்பேட்டையில் சில பிடிக்காத ஆளுங்கள்லாம் பார்த்து அது பெண்டு கோஷ்டியாகுது, அது பெண்டு கம்பெனி, பெண்டாக நடப்பார் தெருவில். சர்க்கார் குனிஞ்சு நடக்கிறத பார்த்து எஜமா வாக்கிங் போகும்போது பின்னாடி முறியதுக்குள்ளும் அப்படியே தான் நீ குனிஞ்சே நடப்பாங்க. இதே பாரு எல்லாமே பெண்டாயிருச்சு, நேராக நிற்க முடியல, கம்பி இப்படி வளைஞ்சிருச்சு, பெண்டு கோஷ்டி போகுது அப்படின்னு சர்க்காருடைய மொத்த முறிதுகள் கோஷ்டிக்கு பெண்டு கோஷ்டினே பேர் வச்சுட்டாங்க லால்பேட்டையில். ஏங்க பெண்டு கோஷ்டின்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டால் அவங்க நிமிடம் நடக்க மாட்டாங்க, இப்படி தான் நடப்பாங்க. அவங்க நீ என்னவோ சொல்லிக்கோ, நான் எஜமான பார்க்குறேன், நான் இந்த பூமியிலையும் எஜமான பார்க்குறேன். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பூமியிலே அவர்கள் பெருமையாக நடக்க மாட்டாங்க, தலை குனிஞ்சு நடப்பார்கள். அது என்ன அடிமை, ஒரு அடிமை தெருவில் நடப்பது போது இப்படி நடப்பாங்க, அதை குனிஞ்சு நடப்பாங்க. நீ ஒன்றும் பெருமையான அதை கிழிச்சிட்டேன் இதை கிழிச்சிட்டேன்னு நடக்காத, நான் தலை நிமிர்ந்துட்டாங்க. நான் தலை எப்போ நீ ஒன்றுதுன்னு நினைக்கிறையோ உன்னை அடித்து துவைச்சி துவம்சம் பண்ணிடுவான்ல. அல்ஹம்துலில்லாஹ். எதையுமே நீ ஒன்றுதுன்னு நினைக்காத, அவனுதுன்னு சொல்லு, வச்சுக்கோ, எத்தனை வருஷம்னு வச்சுக்கோ. ராஃபி மோலா வீடு கொடுத்தாரு எனக்கு, மெட்ராஸில் வீடு, அங்கே சும்மா தான் கிடையாது, நீங்கள் வந்து இருந்துங்க எஜமானேன்டார். போய் இருந்தேன்.
ஏம்மா எப்போ காலி பண்ணுறேன்? இல்லைம்மா இப்போ தேவையில்லை, நான் அவங்க சொல்லும் போது காலி பண்ணி எங்கே இருங்க, 20 வருஷம் 30 வருஷம் இருக்கலாம், உங்கள் வீடு தான், எப்போ இன்னைக்கு காலி பண்ணிடுவா, நீங்கள் என்றைக்கு வேணும் சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், 1 மணி நேரத்தில் காலி பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் இருங்க இப்போ தேவையில்லை வரைஞ்சிக்கலாம், இருக்க வச்சுருவார். நான் இது என் வீடுங்க, என் வீடு என்னது, சாயந்தரம் வீட்டில் ஒரு சாமான் இருக்கக்கூடாது, என் வீடுன்னா தான் கோவம் வரும் அவருக்கு. உன் வீடுங்க என்னது இல்லைங்கன்னா எவ்வளோ காலம் வேணும் வச்சுங்க, என்னது அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும், அடித்து துவைச்சு தோம்சம் பண்ணிடுவான். அல்லாவுடையதை எதையாவது நம்மளுதுன்னு சொன்னாலும் அல்லா கோவம் வருது. அல்லா ஒன்று தான் அல்லா வச்சுக்கோ, சாப்பிடு, சந்தோஷமாக வச்சுக்கோ, எவ்வளோ வேணால் வச்சுக்கோ, இன்னும் அனுபவி வச்சுக்கோ, எத்தனை வருஷம் வச்சுக்கோ, தன்னுதுன்னு சொல்லாது. ஃபிரௌன் அல்லா ஏந்திரமா அழிச்சான், ஏன் அவனை கொண்டு பல பேருக்கு நான் சோறு கொடுத்தான், அரசனாக இருந்தான், ருபூபியத்துடைய மசஹராக இருந்தான், ருபூபியத்தை அவனை வெளியாச்சு பை, பல பேருக்கு அரசனாக இருந்து சோறு கொடுத்தான். உடனே நான் தானே சோறு கொடுக்குறேன், ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய ரப்பு விட்டானா, ஷிர்க் வச்சானா, ஷிர்க்கு மட்டும்தான் நல்லா பிடிக்காது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. ஷிர்க்கு எல்லாம் மன்னிக்க மாட்டான், மற்றெல்லாம் மன்னிச்சிடும். அர்த்தம் என்ன, ஷிர்க்கு வச்ச தொலியை உரிச்சு போடும், தோம்சம் பண்ணிடுவேன்னு அர்த்தம். ஷிர்க்கு வச்ச இங்கேயும் உதைப்பேன் அங்கேயும் உதைப்பேன். அலைஞ்சவை அவன் எதை தன் பக்கம் சேர்த்தான், அல்லாவுடைய ருபூபியத்தை தன் பக்கம் சேர்த்தான். நான் தான் இத்தனை பேருக்கு சோறு போட்டு வளர்க்குறேன், ஆனால் ரப்புக்கும் இல்லை, நான் தான் அவங்க எல்லாருக்கும் ரப்பு. அலைஞ்சவை அல்லாஹ் அவனிடத்துல மிஸ்ரை கொடுத்துருந்தான், மிஸ்ர நாட்டுடைய அதிபதி அவன். உடனே அவன் என்ன சொன்னான், ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி அலைசலி முல்கு மிஸ்ர், அலைசலி சொன்னான்ல பை, மிஸ்ருடைய அரசாட்சி எனக்கல்லவா இருக்கிறது. வனாதா ஃபிர்அவுனு ஃபீ கௌமிஹி கால யா கௌமி அலைசலி மில்கு மிஸ்ர், மொத்த மிஸ்ர் என் கையில் அல்லவா இருக்குது, மொத்த மிஸ்ர் என் கையில். தமிழில் பச்சையாக சொன்னால் மஸ்ரு கூட அவன்கிட்ட சொந்தம் இல்லை, அவன் மிஸ்ரு எனக்கு சொந்தம். நீ ஒரே ஒரு முடி மஸ்ருன்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க, கோச்சிக்க மாட்டீங்க, சரி முடின்னு சொல்லிங்க கண்ணியமாக. ஒரு ரோமம் ஹேர் வச்சுங்க, ஒரே ஒரு ஹேரை நீ உண்டாக்கி கேட்டேன், உண்டாக்கி கேட்டேன் அல்ல, அவன் தலைன்னு கூட தலை கூடையா இவ்வளோ முடி எல்லாம் கொடுத்துருக்கான். பொம்பளைங்களுக்கு இவ்வளோ பெரிய கொண்டை கொடுத்துருக்கான், இவ்வளோ பெரிய முடி. நீ இயற்கையாக ஒரே ஒரு முடியை உண்டாக்கி கேட்டு, ஒரே ஒரு ஹேர் கண்ணியம், ஒரு ரோமம் தெரிஞ்சுங்களா. கொச்சை தமிழில் சொன்னால் ஒரு மசர், அவன் வந்து மிஸ்ர் எனக்கு சொந்தம்னா, நீ ஒரு மசரு கூட உனக்கு சொந்தம் கிடையாது. மசர்னா சொல்லுறா, அதுவும் முடிக்கு சேம் அர்த்தம் தான் பை, சேம் அர்த்தம் தானே. நான் சொன்னால் கோவம் வருது எல்லாத்துக்கும், இது அது வார்த்தை வித்தியாசம். என் ரோமமே அப்படின்னு சொன்னால் இவங்க கோச்சிக்க மாட்டான், நான் மசருன்னு சொல்லி பாருங்க. யாரடா சொல்லு நீ, ஏய் என்னடா, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தாங்க. இப்போ ஒரு முடியை நம்ம உற்பத்தி பண்ண முடியுமா? தாடியில் இவ்வளோ முடி எல்லாம் வச்சுருக்கோம், தலைமுடி இவ்வளோ முடி எல்லாம் கொடுத்தோம், ஒரே ஒரு முடியை உற்பத்தி பண்ண முடியுமா? முடியும். பிளாஸ்டிக் நைலான் நூலை முடி மாதிரி ஜவுரி மாதிரி பின்னி கடையில் விற்கிறாங்க, விற்கு, அதை வாங்கி வச்சுக்கிறோம். நீ உற்பத்தி பண்ண ஒரே ஒரு முடியை, ஒரே ஒரு முடி தலையிலேருந்து அல்ல எவ்வளோ முடி கொடுத்தான், ஒரே ஒரு முடியாது. ஆகவே அதெல்லாம் அவன் சொந்தம் இல்லை. அவன் மொத்த மிஸ்ரு எனக்கு சொந்தம்னு சொன்னான். யார்? அலைசலி மில்கு மிஸ்ர் வஹாதில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி, இந்த ஒட்டுமொத்த ஆறுகளும் என் காலுக்கு கீழே ஓடுகின்றன, நான் தான் அவற்றுக்கு உரிமையாளன் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொன்னான். சிறுக்கு வச்சானா அல்லாவோட இன வச்சானா, அடித்து துவச்சிட்டான் அல்லாக்கா. 7 லட்சம் பேரும் புரட்டி எடுத்தான் தண்ணியில் வச்சு. எந்த தண்ணி என் காலு கீழே ஓடுதுனோ அந்த தண்ணியில் வச்சு எல்லாம் புரட்டி எடுத்தான், புரட்டி எடுத்துட்டான். அந்த மிஸ்ரிலேயே அவன் ஜனாதா கொண்டு போய் எல்லாம் வச்சுருக்கான், இன்ன வரைக்கும் இருக்கு. என்னடா மிஸ்ரி எனக்கு சொந்தம்னா, அப்போ எதுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு? ஷிர்க்கு வச்சுட்டான் அல்லாவோட. ஷிர்க்கு மன்னிக்கவே மாட்டான்.
அல்லாஹ்வுக்கு மன்னிக்கும். அது ஒன்று தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை, ஷிர்க். ஷிர்க் வச்ச தொலைச்சி கட்டிடும். அழிஞ்சா நம்ருத் அல்லாஹ் தஆலா அழிச்சான். ஏன் அழிச்சான்? நம்ருத் இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தானே, அவன் அல்லாஹ்வுடைய ஹயாத்து சிஃபத்து தனது. ஆனால் உமீத்துட்டான். உமீத் யார்? அல்லாஹ். ஹயாத்தை கொடுக்குறவனும் மௌத்தாக்குறவனும் யாருங்க? அவன் நான் ஹயாத்தாக்குவேன், நான் மௌத்தாக்குவேன் தான். அந்த சிஃபத்தை, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை தன் பக்கம் சொந்தப்படுத்தணும். ஷிர்க் வச்சுட்டான், தொலைச்சி கட்டுட்டான். ஒரு ஹயாத்தாக்குவாரன், ஒரு மௌத்தாக்குவார். அடித்து துவச்சிட்டான். அல்லாஹ் ஜல்லஷான் என்ன சொன்னாங்க? கால அன உஹ்யி வ உமீத்து ரப்பி அல்லது யுஹ்யி வ யுமீத். கால அன உஹ்யி வ உமீத்து, நானும் தான் ஹயாத்தாக்குவேன், நானும் தான் மௌத்தாக்குவேன். பாருங்க, ஹயாத்தாக்குதல் மௌத்தாக்குதல் யாருடைய சிஃபத்து? ஹயாத் யாருக்கு சொந்தமானது? அவன் யாருக்கு நினைச்சாலும் கொடுப்பான், யாருக்கும் எடுப்பான். இவன் என்ன பண்ண? அதில் கொண்டு போய் ஷிர்க் வச்சானா இல்லையா? தொலைச்சி கட்டாங்க. ஒரு கொசுவை வச்சு ஒரு பெரிய ஹயாத் இவருக்கு சொந்தமா, மௌத்து இவருக்கு சொந்தமா. உன்னை அழிக்கிறதுக்கு யானை படை வருவாங்களே, எப்போடா பிஸ்கட் இவர் அழிக்கிறதுக்கு யானை படை வரணும். அப்படி டினோசர் எல்லாம் படையா 500 டினோசர் வந்து அழிக்கணும், 5000 யானை வந்து மிதிக்கணும். கொசு படப்படையாக வந்துச்சு. விளைஞ்சுங்களா? ஆல் அவுட்டு, எல்லாம் கால். அங்கேருந்து எல்லா ஆளும் அவுட்டு. ஆல் ஆஃப் தி மேன்ஸ் அவுட்டு. ஒருத்தன் இல்லை, எல்லாம் ஆல் அவுட் பண்ணிட்டான். என்னது போய் ஒரு கொசு அவன் மண்டையில் ஏறிடுச்சு. மூக்கு வழியாக மண்டையில் போய் குடையுது. மண்டை பூரா குடையுது. ரிவாயத்துக்கிட்ட வருது. மண்டை அடிக்கிறான். டே அடிக்கிறான் கையில் அடிக்காத, கொஞ்சம் எதோ அடிடா. செருப்பு தர்றான். கட்டையில் அடித்தா மண்டை உடஞ்சிடும். கொஞ்சம் செருப்பு, கொஞ்சம் ரப்பர் செருப்பு நல்லாயிருக்கும், தோல் செருப்பு, அதில் அடிக்கிறான். 4 பேர் சேர்ந்து மாற்றி அடிக்கிறாங்க. கை வலிக்குது அவங்களுக்கு. அடித்தாதான் அந்த கொசு கொஞ்சம் ராகத்தாக இருக்குது. விட்டா குடையுது. அட்ரா மாற்றி வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. கை வலிக்குது. அடி அவன் வெறுத்து போயிட்டான். ஏண்டா எவனை பச்சாம்பாருங்க ஓங்கி போலேருந்து ஒன்று பழஞ்சிங்களா, மண்டை செதறிச்சு. அப்படியே செதறினோம்னா அந்த கொசு குடும்பம் உள்ள குட்டிலாம் பெற்று இருந்துச்சு. நம்ம பழைய இடத்துக்கு போயிடலான்னு போயிருச்சாங்க. வேலை முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு, ஆல் அவுட்டு. நமக்கு ஆல் அவுட் வைக்கிறாங்க. ஆளே அவுட் ஆக்கியாச்சு. கொசு என்ன சொல்லுது? ஆளே அவுட் ஆக்கியாச்சு, நமக்கு இவங்க ஆல் அவுட் வைக்கிறாங்களாம். போடா வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி மறுபடியும் மலைக்கு போயிடுச்சு. மலையிலேருந்து வந்துச்சான், அது எங்கேருந்தோ திரும்ப அங்கே போயிடுச்சு. எதுக்கு அல்லாஹ் அழிச்சான் பை? நான் ஹயாத்தாக்குவேன். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜி இன்னொருத்தர் தான் காரூன், அவனை எல்லாம் அழிச்சான். அவனுக்கு எல்லாம் நிறைய செல்வம் கொடுத்தான். அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊத்தீத்துஹு அலா இல்மின் இந்தி. என் சொந்த அறிவால் தான் இவ்வளோ பெரிய செல்வத்தை சேர்த்துக்கொண்டேன். என் அண்ணன் இருக்கா சம்பாரிச்சானா, இன்னும் 10,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்ருக்கான். எனக்கு கீழே 20,000 பேர் வேலை செய்கிறாங்க. இவ்வளோ பெருமை எதுக்கு வந்துச்சு? இவ்வளோ பெருசு எப்படி சம்பாதிச்சேன்? என்னுடைய கிரிட்டிக்கல் மைண்டு, என் அறிவு. இன்னமா ஊத்திட்டு அலா இல்மின் இந்தி. எதை சொந்தப்படுத்தினா? அல்லாஹ்வுக்கு சொந்தமான இல்மை தனக்கு சொந்தப்படுத்திட்டான். போச்சா? கவிடு பொடி. அவன் ருபூபியத்தை சொந்தப்படுத்தினான் ஃபிரௌன். இவன் வந்து ஹயாத்தை சொந்தப்படுத்தினா. காரூன் இல்மை சொந்தப்படுத்தினான். அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஷிர்க் வச்சுட்டான். ஷிர்கா வைக்கிற நீ? எனக்கு தமிழ்லேயே பிடிக்காது, அரபிலேயே பிடிக்காத ஒரே வார்த்தை ஷிர்க் தான். வாடா. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. இங்கே பை அல்ஹம்துலில்லாஹ். ரம்ஜா சொல்லுங்க பை.
அல்ஹம்து சொன்னால் இரஹமுக்குமுல்லா சொல்லணும். சஹாபி ஒருத்தவங்க தும்மானாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ரசூல் சொன்னால் இரஹமுக்கல்லான்னு சொன்னாங்க. திரும்ப ஒரு தும்மல் போட்டார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரஹமுக்கல்லான்னு பதில் சொன்னாங்க. இப்போ இரஹமுக்கல்லா சொல்கிறது சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க. அது மூமின் மீது ஹக்கு, கடமை. சொல்லி ஆகணும். சொல்லாமல் தான் குற்றம். ஹக்குல் முஃமின் அலல் முஃமின், ஒரு முஃமினுக்கு ஒரு முஃமின் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் இரஹமுக்கல்லா சொல்லணும். அது சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க. அது கடமைன்ட்டாங்க சொல்கிறார். 2 தடவை தும்மல் போட்டார், 3ஆவது தடவை போட்டார். போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். பெருமான சொன்னார், இந்த அவருக்கு ஜுக்காம், அவருக்கு சளி பிடிச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போ 50 தடவை போட்டே இருப்பார். பாயம் செய்ய வேணாம், சளி பிடிச்சிருக்கு மனுஷனுக்கு, பாவம். காலையில் சதம் போட்டிருப்பார், இரஹமுக்கல்லா. ஆகவே இரஹமுக்கல்லா ஒரு முக்கியமான இரஹமுக்கல்லா. எனவே நான் என்ன சொல்ல வந்தேன், இரஹமுக்கல்லா. பயம் எப்போ செய்கிறது? வார்த்தைக்கு வந்து இரஹமுக்கல்லா சொல்லிருந்தா அது 2 தடவை சொல்லலாம் மேக்ஸிமம். எனக்கு சளி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் பை, 2 தடவை சொல்லிட்டீங்களா விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் இரஹமுக்கல்லா சொல்ல தேவையில்லை. வரைஞ்சுங்களா? அவர் பாட்டு சொல்லிட்டே இருப்பார் சாயந்தரம் வரைக்கும். இரஹமுக்கல்லா வேறு வேலை கிடையாது. என்ன பை, அதில் 2 தடவை சொன்னாலே போதும். அப்போ என்ன பை, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. ஆச்சுங்களா? அது நல்லா சொல்கிறான். என்ன சொன்ன பை, ஆல இன்னமா ஊத்தீத்துஹு அலா இல்மின் இண்டி, எனது சுய அறிவால் தான் இவற்றை நான் கொடுக்கப்பட்டேன், என் அறிவை கொண்டு தான் இவ்வளவு காசு பணத்தை சம்பாதித்தேன். பை போச்சா, எங்கே சேர்க்க வச்சான்? அவன் இல்மை கொண்டு போய் சேர்க்க வச்சான். போடு, அவனையும் அவன் இல்மையும் சேர்த்து அல்ல உள்ளே வச்சிட்டான். போடா உள்ள, அல்ல மொத்தமாக உள்ளே வச்சு திணிச்சிட்டான். அவன் இல்மை கொண்டு சம்பாரிச்சேன் இல்லையா, ஓ சுத்தமாக கழட்டி விட்டான். அதை ஷிர்க்கு மட்டும் அல்லாஹ்க்கு பிடிக்காது. அப்படி இல்லை, நீ அல்லாஹ்வுன்னு சொல்லு, அல்லாஹ்வுன்னு சொல்லு. நீ கொடுத்த அல்ல, நீ கொடுத்த அல்ல வச்சுக்கோ. तेरा मेरा मुझ में कुछ भी नहीं है, जो कुछ है सो तेरा. என்னிலே எனது என்று எதுவும் இல்லை, எதுவெல்லாம் கொடுத்தாயோ அது எல்லாம் உன்னுடையது தான். जी तेरा तुझको दे देने में क्या जाता है मेरा, என் உன்னுடையதை உன்னுடையத்திலே ஒப்படைப்பதால் என்ன எனக்கு குறை வந்து விட்டது. तेरा तुझको दे देने में तू होता है मेरा, உனதை உன்னுடையது என்று சொல்லிவிட்டால் நீயே என்னுடையதான் ஆயிடுற. உன்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லிட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நானே உன்னுடையதான் ஆயிட்டேன்பா. ஜி நான் எதுவெல்லாம் வச்சிருக்கிறேன் உனக்கு தான் வச்சிருக்கிறேன். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி உள்ள அத்தனை பொக்கிஷங்களும் யாருக்கு சொன்னோம்? அதில் எத்தனை அல்லாஹ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை நமக்கு யூஸ் பண்ணிடுறோம்? எத்தனை அல்லாவுக்கு தேவை, எத்தனை நமக்கு தேவை? சொல்லுங்கள், பிரித்து சொல்லுங்கள். ஒரு 10% அல்லாவுக்கு. வானம் பூமியில் ஒட்டு மொத்தமும் யாருக்கு சொந்தம்? அல்லாவுக்கு சொந்தம். எத்தனை அல்லாவுக்கு தேவை, எத்தனை நமக்கு தேவை? ஜி அத்தா சொல்கிறாரு, எங்கிட்ட 10 கோடி இருக்குடா அப்படின்னு. அப்படியே என்ன கொடுத்துருங்களேன் பையன், எனக்கு வேணாம், எனக்கு வேணும், உங்கள் அம்மா இருக்கிறவங்க வேணும், உன் தம்பிமா இருக்கிறவங்க வேணும், அத்தையும் அப்போ உனக்கு கொடுப்பாங்க சொல்லுவார்ல அத்தா தலா. அது மாதிரி அல்லா தாலா வானம் பூமியில் அத்தனையும் எனக்கு சொந்தம்னு சொன்னானே. எதுக்கான்னு சொன்னான்? எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு குண்டூசி கூட எனக்கு தேவை, நீ வாங்கிக்கோன்னு சொல்லி காமிச்சான். துனியாவில் யாருமே தன் மொத்த சொத்தை சொல்ல மாட்டாங்க, மனைவிட்டு கூட சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க யாராச்சும், எனக்கு மொத்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து என் இடத்துல வந்து 13 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன், கத்தி காமிச்சு கையெழுத்து போடுவா. போடு மரியாதையா, நான் கூட கம்மியாக இருக்குன்னு நினச்சி இவ்வளோ வச்சுருக்கியா? யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் மனுஷன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டான் மொத்த சொத்து எவ்வளோ இருக்குன்னு. சொல்லணும், ஏன்னா கேட்பான். அல்லாஹ்வுத்தாலா சொல்லிட்டான், வானம் பூமியில் அத்தனை என்கிட்ட தான் இருக்குது. எதுக்கு நீ இவன்கிட்ட சொன்னால் கேட்பான், அவன் மறப்பான். அல்லாஹ் நீ கேளுன்னு சொன்னான், நீ கேளு. வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் அனைத்து பொக்கிஷங்களும் என்னிடத்தில் தான் இருக்கிறது,
எதுக்கு வச்சுருக்கிறேன்? எனக்காண்டி இல்லை, என் பொஞ்சாதி இருக்குது அது கொஞ்சம் வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்க 4 பேருக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு. யாருமே எனக்கு பொஞ்சாதியும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை, அதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ. பத்தகத சாஹிபத்தம் வலதா, எனக்கு மனைவியும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை, இது வச்சதுன்னா அடியாரில் உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், கேளு வாங்கு. வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், வானபூமியுடைய அனைத்து அனந்தர சொத்துக்களும் அவனுக்கே தான் உரியது, கேளு. உலகில் எந்த பொருளும் இல்லை, அதனுடைய ஒட்டுமொத்தம் என் கையில் இருந்தே தவிர இல்லை, கேளு. வீடு வேணுமா? ஒட்டுமொத்தம் என் கையில் தான் இருக்குது, எவன் கையிலையும் இல்லை. அவர் கையில் கொஞ்சம், அவர் கையில் கொஞ்சம், அவர் கையில் கொஞ்சம், அல்லா கையில் ஒன்றுமே இல்லைங்கிறான், எல்லாம் என் கையில் தான் இருக்குது. வலில்லாஹி ஜி இம்மின் ஷையின் இல்லா இந்தனா ஹஸாயினு. கேளு. இப்போ அல்லாஹ் ஏன் டிக்ளேர் பண்ணா, நீ அவன்கிட்ட கேட்டு வாங்கிறது தான். வாங்கிக்கோ, வச்சுக்கோ, அனுபவிச்சுக்கோ, சந்தோஷப்பட்டுக்கோ, என்னதுன்னு மட்டும் சொல்லாது. என் அறிவு திறமையை கொண்டு நான் பயான் செஞ்சேன்னு சொல்லாது. தொண்டை பிடிச்சானே செய்வேன். இன்றைக்கி பேசுகிற மாதிரியே சிந்தனையிலேயே இல்லை. தலை ஒரு பக்கம் வலிக்குது, நெஞ்சு ஒரு பக்கம் வலிக்குது. வசீதான் செஞ்சாச்சு. அப்போ அதோட துவா செஞ்சு பாவா துவா செஞ்சு, அல்லா ஏதாவது 2 வார்த்தை சொல்ல வேறு. அதுவும் குறிப்பாக மோலா மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துருக்குறாங்க. ஏதோ 2 வார்த்தை அவங்க கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. இல்லை அங்கேருந்து காசை குடிச்சு தண்டை சோறு இங்கே கஞ்சி குடிக்க வாங்கன்னு வந்தாங்க அங்கேருந்து. ஏன்னா போய் இந்த கஞ்சி மெட்ராஸில் இன்னும் நல்லா மசாலா கஞ்சியே கிடைக்கும், இது கறி போட்டே கஞ்சி கிடைக்கும், அதை குடிக்கிறதுக்கு அங்கே வந்தாங்க. ஏதோ அல்லா பற்றி 2 வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு அல்லாட்ட துவா செஞ்சு உட்காந்து அல்ல 2 வார்த்தை சொல்ல வைக்கிறான். இல்லை அல்லா தாலா வாழ்நாளெல்லாம் அவனை பற்றி சொல்வதற்கு தௌஃபீக் செய்வான். நம்ம திறமைன்னு சொல்லாது, இல்முன்னு சொல்லாது. शेख हमारे बयान आरंभ के दादा सरकार आरिफ सरकार, अल्लाह मेरे जहल के वास्ते, अल्लाह मेरे बुकमत के वास्ता, तेरे इल्म के वास्ते और तेरे कलाम के वास्ते, உன் கலாமை கொண்டு உன்னுடைய இல்மை கொண்டு ரப்பு இந்த மக்களுக்கு இப்போ எது தேவையோ அதை என் வாயிலிருந்து நீ வெளியாக்கலான்னு கேட்போம். முன்னாடியே குறிப்பெல்லாம் வரிசை எடுத்துகிட்டு வந்து பயான் செய்யறதில்லை. இந்த மக்களுக்கு இப்போ எது தேவையோ அதை நீ கொடு அல்லா, எதை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுவார்களோ அதை காட்டி கொடுல்ல. அது அல்லாவுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? அவன் தானப்பா ரப்பு. இவங்க அத்தனை பேருக்கும், இந்த அத்தனை பேருக்கு அவன் தான் ரப்பு. யார் யாருக்கு என்னென்ன செய்தி கொடுக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும். அல்லாட்ட ருஜுவாயிட்டா ஒருத்தன் ஒரு சோகத்தில் உட்காந்துருப்பான், ஏதோ ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி சேர்த்து வந்து ஜும்மாவில் உட்காந்துருப்பார், அவர் அந்த கவலையில் மூலிகை உட்காந்துருப்பார். அதுதான் ஒருத்தன் பையன் ஃபெயிலாகி போயிட்டான் +2ல், அடுத்து எங்கே சேர்க்கறதுன்னு தெரியல, அந்த கவலை உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ஜும்மா தொழில், ஒருத்தருக்கு இடுப்பு வலி, அந்த கவலை உட்காந்துருக்கு. ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கிட்டான், அடுத்து எங்கே வேலை செய்யறதுன்னு தெரியல, அந்த கவலை உட்காந்துருக்காரு. ஒருத்தர் அம்மாவோட சண்டை போட்டு உட்காந்துருக்காரு. ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை உட்காந்துருக்காங்க பை. ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, ஒன்றுமே ஓட மாட்டேங்குது சரக்கு, இது கடை எடுக்கவும் முடியல, வைக்க முடியல, நடத்தினாலும் ஓட மாட்டேங்குது, எடுத்தாலே ஒன்று வாங்கவும் மாட்டேங்கிறானுவோ, அந்த பிரச்சனை உட்காந்துருக்காரு. அப்போ 50 பேர் 500 பேர் உட்காந்துருக்கான்னா 500 பேருக்கு 500 பிரச்சனை, அதாவது ஒரு பிரச்சனை புரிஞ்சுங்களா? இல்லை இமாம் சாஹிப் அவருக்கு தனியாக ஒரு பிரச்சனை. நேற்று முத்தவல் சார் நல்லா வாங்கி விட்டார், அந்த வெறி வேறு வச்சுக்கிறது. சில பேர் இல்மையை மதிக்கிறது இல்லை, ஆளுங்களை மதிக்க தெரிய மாட்டேன். சில பேர் அவர் பிரச்சனையை கொட்டுறாரு. ஏற்கனவே அவன் ஒரு பிரச்சனை, இதில் இந்த பிரச்சனை வேறு சேர்ந்துக்கிச்சா அவனு. இல்மு என்ன தெரியுமா, மரியாதை தெரியுமா உனக்கு, ஆச்சா பிரச்சனை, நான் ஒரு பிரச்சனை கொட்டிட்டு அது குறிப்பிட்டு இருந்திருக்கிறார். அது தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் பயான் குறிப்பு என்ன பை, அவ்வளோ பேர் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையும் சேர்ந்து தான் வெளியே போவாங்க. அதான் நிஜமாக சொன்னாங்க, நீ பயானு குறிப்பெடுக்க வேணாம், அல்லாட்ட கேளு. என்ன பயான்னு சொல்லி குறிப்பிட எடுக்காத, ஜும்மாவா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காரு, 1 மணி நேரம் அல்லாட்ட பேசு. அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா ஃபாசன் பார்த்துக்கு ஓலா. இந்த 500 பேர் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்பதை நீ அறிந்தவனாக இருக்க. அவரவர்களுக்கு என்ன தேவையோ என் நாவலை வெளியாக்கல, நான் ஜாஹில் தானே இருப்பேன், நீ தானே நல்ல ஆலிமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நீ பயான் செய்ய ஆரம்பித்தா இன்ஷா அல்லா வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவான், இன்றைக்கி பெரிய கவலையோடு வந்து ஹஸரத். ஆனால் கவலை வேறு வேறு தான். இவர் கவலை வேறு, அவர் கவலை வேறு, அவர் கவலை வேறு, அவர் கவலை வேறு, அவர் கவலை வேறு. விளைஞ்சிங்களா? ஒருத்தர் வந்து
பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையேன்னு கவலை, ஒருத்தர் மாமியா உடம்பு சரியில்லாமல் போக மாட்டேங்கிறாங்களேன்னு கவலை, ஒவ்வொருத்தருக்கும் இப்படி உட்காந்து எப்போ தான் சொத்து வரும் அவங்க கவலையை கொண்டு வரும், சீக்கிரமாக போய் சேர மாட்டேங்குதே அப்படி ஆளாளுக்கு ஒரு கவலை மாற்றி மாற்றி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. ஆனால் நீ சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பான், எல்லோருக்கும் அந்த கவலைகளை புண்ணை ஆக்கிடும், அவரவர்கள் கவலை தீந்துடும், அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானுத்தால ஆக்கிடும். விளைஞ்சுங்களா? அப்படி ஒன்று எல்லாத்துக்கும் போதும், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இலாஹுன்னு உட்கார வை, கல்விலா உட்கார வை. அதை தான் அவன் எடுத்துக்குவான். அந்த பயானில் மழை பொழிகிறது, அந்த மழை நீரை ரோஜா பூ குடிக்கிறது, அந்த ரோஜாவை புழிஞ்சா என்ன வாசனை வரும்? ரோஸ் வாசனை. மல்லிகைப்பூ தான் குடிக்குது, அது ஜாஸ்மின், அது வேறு வாசனை வரும், அதுவும் குடிக்குது, அது வேறு வாசனை வரும். செம்பருத்தி பூ, அதில் வேறு வாசனை. நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்கே, ஒன்று ஒன்று வேறு வேறு வாசனை. குடிக்கிறது ஒரு மழை தண்ணி தான். அது மாதிரி ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் நீ கொடு, அவரவர்கள் கல்வியில் உள்ள பிரச்சனை தீந்துருவது, எல்லாருக்கும் மருந்து போட்ட மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் என் கல்வி சுத்தமாகிடுச்சு. ஹஸரத் கவலையோடு வந்தேன், மனசே சுக்கூனாக போயிடுச்சு. என் கேள்விகளுக்கு விடை வந்துருச்சு. எனக்கு என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மனசு நிம்மதியாக போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவான். எப்போ நீ அல்லாஹ்ட்ட ருஜுவாகி பயானை ஆரம்பித்தாள், அவனிடத்தில் கேட்டு நீ பயான ஆரம்பித்தான் புரிஞ்சுங்களா? அவனுடைய எல்லா மனசுலையும் அல்லாஹ் தஆலா உள்ள கவலைகளை நீக்கிடுவான். நீ குறிப்பிடுத்து வர்ற, நீ வந்து ரெண்டு அதை பற்றி இதை பற்றி பேசிட்டு போகிறான், அவன் தூங்கி விழுகுறாங்க. சரி அஜித் பயன் நல்லா பயன் செஞ்சாருங்க, தூங்கி விழுந்துருக்கோம், நல்லா பயன் செஞ்சாருங்க. அவன் என்னங்க சும்மா பயன் செஞ்சார், இந்த காலையில் வேலையாக இருந்துச்சுங்களா, சரியாக தூங்கலை, அதை வந்து நோம்பிச்சுட்டு லைட்டாக கண்ணு சொக்கிடுச்சு. அதனால அவர் அந்த குத்துபா பயானம் முடிஞ்சும் எந்திரிக்க மாட்டாங்க. குத்துபா முடியும் போது வலதுக்குருல்லாஹி தஆலா அலா வ உலா வ அஸு வ ஜல்லு வ தம்மு வ குவா வ அக்பர் டக்குன்னு முடிவு பண்ணுறது. அது கேட்குற பழக்கம் பண்ணால் அந்த வார்த்தையை அப்படியே செட்டப், மனசில் செட்டப் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்டவுன்னு அலாரம் வச்சுட்டு முடிக்கிறது. சில பேர் ஜோப்லேயே அலாரம் செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறான். கிக்குன்னு முடிஞ்சா தூங்கிடுறேன் பயான். ஏன் நீ அல்லாஹ்ட்ட வாங்கி பேசு, அல்லாஹ்ட்ட செய்தியை வாங்கி இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு பேசு. ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் ஒரு ஆட்டை ஆட்டிடும், ஒவ்வொருத்தருடைய கல்வுக்கும் ஒரு உலுக்கி எடுத்துடும். அல்லாஹு அல்லா அல்லாஹ் நிஜமாக சொல்லுவாங்க, அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா நிஜமா இந்த அத்தனை பேர்லேயும் நீ தான் நல்லா இருக்கிற, உன் உஜூதை கொண்டு தான் அத்தனை பேரும் காட்சி அளிக்கிறாங்க, உன் இல்மை கொண்டு தான் நான் பேசுகிறேன், யா அல்லாஹ் உன்னுடைய கலாமை கொண்டு தான் பேசுகிறேன், என்னுடையது என்று எதுவுமே இல்லை ரப்பே, இவர்களுக்கு என்ன தேவையோ அதை நீ வெளியாக்க அல்லா. என் ஷேഖനായ பயான் செய்வாங்க, அல்லாஹு அக்பர் 100 பேர் கேட்போம், வெளியே வருவோம், ஒவ்வொருத்தரும் நினச்சிக்குவோம் இன்னைக்கு இது நிஜமாக பேசின பயான் முடிச்சு எனக்கு தான். நான் வெளியே வந்து சொல்லுவேன் பீர்பாய்கள்கிட்ட, அமீன் மோலா இருப்பாங்க, மோலா இன்றைக்கி எதுவாக பேசணும் முடிச்சு எனக்கு தான், நீங்கள் வேறு எனக்கு தான் பேசுனாங்க, நீங்கள் வேறு எனக்கு தான் முழுசாக பேசுனாங்க, நிஜமா என் வாழ்க்கையை மாற்றுறதுக்குள்ள செய்தி அதிகமாக அழகாக சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். வளஞ்சபை அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய சொல்லிலே அசலை உண்டாக்குவான். நீ நவந்துக்கிட்டேனா ஒன்று சுத்தமாக நவந்து விளங்கச்சா இல்லையா பை? அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கு பிடிக்காத ஒன்று என்னங்க? ஷிர்க். நான் சாதிப்பேன் அப்படின்னு நினச்சா அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நீ சாதிக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் வேதனைக்கு மேல் வேதனை கூட சோதிப்பான். எஜமான என்னால் முடியாது அல்லாஹ், நல்லா கை நல்லா கையை பிடிச்சி கொடு. உன் பையன் ஒன்றை கையை மீறி போகிறான், கையை பிடிச்சி மீறி இல்லைடா வரேன்டா மீறிட்டு ஓடுறான், பொத்துன்னு விடுறான். சொன்னேன்ல ஏன்டா ஏன் ஓடன, மீறி போகாதுன்னு சொன்னேன்ல பையன். அவன் உட்காந்து எந்திரிக்க முடியல, சின்ன குழந்தை எந்திரிக்க முடியாமல், எந்திரி இந்த கை பிடி அப்படின்னால ஸ்டெப் வை கையை வச்சு நடக்க வைக்கிறாரு. என்னால் முடியாதுன்ற குழந்தைய தகப்பறாக நடக்க வச்சு பழக்கிறார். என்னால் எல்லாம் முடியும்னா போய் உழுகு. அப்போ என்ன அல்லாட்ட வாங்கிறதுக்கு ஈஸியான முறை என்ன? எப்பே நான் தான் ஒன்றுமே முடியாதவனாச்சு அல்லா, நீ கருணை காட்டு அல்லா,
நீ என் மேலே அருள் புரி ரப்பே அப்படின்னு சொல்லுங்கள். என்னால் ஒன்றும் முடியாதுல்ல. சில பேர் அது வந்து தாழ்வு மனப்பான்மை. ஜி நான் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ ஏன் ரொம்ப ஒன்றும் இல்லை நினைக்கிறேன், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, ஏன்டா அப்படி சொல்கிறேன்? கலைஞ்சிக்கலாம். என்னால் ஒன்றும் முடியாது, நான் வந்து என்னால் ஒன்றும் முடியாதுன்னு நான் சொல்லி அதோட நிப்பாட்டலையே. எனக்குள்ள நீ இருக்கிற உன்னால் எல்லாமே முடியும்னு சொல்கிறேன், நீ செய்யல சொல்கிறேன். என்னால் முடியாது, உன்னால் முடியும், நீ செய்யுங்கிற. நான் மையத்து, நீ ஹயாத்துல்ல. நான் ஜாஹிலு, நீ ஆலிமு. நீ ஆலிமுன்னு விளங்குனா உன் அறிவு கொஞ்சம் தான் விளங்கும். நீ அந்த நவுத்திட்டு அல்லாஹ் ஆலிமை கொண்டு நிப்பாட்டி வச்சேன்னா அவன் எல்லாத்தையுமே அறிவான். நீ ஜாஹில் வந்து ஆலிமை உண்டாக்கிடு. விளஞ்சல நம்முடைய ஃபூலிஷ்னஸில், நம்முடைய ஜஹலில் அவனுடைய அறிவு இருக்குது. முதல்ல சொன்னாங்க கேரளாவில் பெரிய மஸ்ஜிது கட்டி நாலேஜ் சிட்டின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மஸ்ஜிது கட்டி அதுக்கு வந்து ஃபூலிஷ் சிட்டின்னு பேர் வைக்கணும். நம்ம ஃபூலிஷ் ஆயிடுவோம். நமக்கு ஃபூலிஷ் என்பதில் பெருமை. மையத்து மை ஜாஹில் மை முல்தர் மை ஆஜில் மை மையத்து மை ஜாஹில் மை முல்தர் மை ஆஜில் மை பஹரி மை அந்தி மை गूंगी अज़ल से மை பஹரி மை அந்தி மை गूंगी अज़ल. நான் மையத்து, நான் ஜாஹிலு, நான் மடைய, நான் ஒன்றும் இல்லாதவன். ஆனால் அவன் எப்படி? தூ ஜிந்தா ஓ ஜிந்தா ஓ ஆலிம் முரீத் और कादिर वो जिंदा वो आलिम मुरीद और कादिर वो सुनता है बीना है गोया मैं सदके. நீ ஆலிமானவன், நீ ஹயாத்துள்ளவன், நீ அறியக்கூடியவன், நீ பார்க்கக்கூடியவன், நீ விளங்கக்கூடியவன் ரப்பே. இப்போ நான் என்னை நவுத்திக்கிட்டேன், என்னில் முழுசாக நீ குடி வந்துடல. இப்போ நான் சுயமாக வேலை செய்யலை, நீ இருந்து என்ன செய்ய வை. பாரு வேலையை அலாதியாக நடக்கும். உன் பக்கம் சேர்த்துக்காதுன்னு சொல்கிறாங்க. செய்யாமல் உட்காருன்னு யார் சொன்னான்? போருக்கே போக வேணாம்னு பெருமா நான் சொல்ல, நீ போகாத. எதிரிகள்கிட்ட நான் மல்லு கட்டி ஜெயிச்சுன்னு சொன்னாரு. அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். யா அல்லாஹ், எதிரிகள் என்னை நோக்கி வருகிற பொழுது நான் முன்னால் இருக்கவில்லை, எனக்கு முன்னால் உன்னை எதிரிகளுக்கு முன்னால் உன்னை நிப்பாட்டி விடுகிறேன். நான் வந்துக்கிறேன், நீ நிப்பாட்டுறேன்ட்டாங்க. அதான் சொல்ல அவனை முன்னால் நிப்பாட்டாங்க. மை மையத்து மை ஜாஹில் மை முல்தர் மை ஆஜிஸ் மை பரி மை मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, मेरा मुझ में कुछ नहीं है सहेली, वही सर से पार तक. என் அன்பு தோழியே, என்னிலே என்னுடையது என்று எதுவுமே இல்லை. என் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன்தான் என்னை அலங்காரம் செய்திருக்கிறான். मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, नहीं से वो है ने दिखाया, वही सर से पार तक सवारा मुझे அப்படின்னு சொல்லி நீ நவுந்து கொண்டு அவனை வச்சு வாழுதுன்னு சொல்கிறாங்க சூஃபியா. விளைஞ்சில தாழ்வு மனப்ப என்னால் எதுவும் முடியாதுன்னு சோர்ந்து வீட்டில் உட்கார சொல்லலை சூஃபியா. விளைஞ்சில என்னால் எதுவும் முடியாதுன்னு உட்கார சொல்லலை, நீயா செய்யாத அவனை கூட வச்சு செய்யுங்க. ரெண்டுக்கும் வானம் பூமிக்கு மத்தியில் வித்தியாசம். நான் என்று சொன்னால் ஷிர்கு, நீன்னு சொன்னால் சுக்ரு. நீ கொடுத்தேன்னா சுக்ரு. ஷீனு ரே காஃபு, ஷீனு காஃபு கொஞ்சம் மாற்றி போடணும். சுக்ருக்கு ஷிர்குங்க. என்னவை ரே நடுவில் போட்டு காஃபு கடைசி போகிற ஷிர்கு. இது அல்லாவுக்கு பிடிக்காது. ஒன்றுதுன்னு சொன்னது என்னது? சுக்ரு. என்னதுன்னா ஷிர்கு. அவ்வளோதான் வித்தியாசம். என்ன பண்ண கல்யாணத்தை நான் நடத்திடுவேன் கிராண்டா, ஊரில் யாரும் நடத்த முடியாது, அந்த மாதிரி நடத்திடுவையாக்கும். நான் கொடுத்ததான் நடத்துவேன். அயாத் என்னது, இல்மு என்னது, இராதா என்னது, குதிரத் என்னது, சமாத் என்னது, பசாரத் என்னது, கலாம் என்னது, என்ன ஒன்று என்ன இருந்துச்சு. மோலா என்ற எதுவும் இல்லை ரொம்ப, நீ நடத்திக்கூடிய எதுமான நான் என்ன செய்வேன் ரொம்ப, என்னென்ன ஒன்றுமே முடியாதவனாக இருக்கேன், ஆஜிஸாக இருக்கிறேன்டா, இயலாதவனாக இருக்கிறேன் ரொம்ப, என்னால் எதுவுமே செய்ய முடியாதுண்டா, ஒரு பைசா எனக்கு சொந்தம் இல்லை ரப்பே. அல்லாஹ் கனியும் அன்துமுல் ஃபுகரா,
அல்லாஹ் ஒருத்தன் தான் அனைத்துக்கும் உடமையாளன், நீங்கள் எல்லாம் ஃபகீர்ன்ட்டு அல்லாஹ் தான். மில்கில் நம்மளை யாருக்கு என்ன விளங்கணும்? ஃபகீர். அல்லாஹ் யாருங்க? கனி. அனைத்தும் உனக்கு உரிமையானது, நான் ஃபகீர் அல்லான்னு சொல்லு. அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, எல்லா குவத்தும் உனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு சொந்தமானது இல்லை, ஏன்னா ஒன்றும் இல்லை. ரெண்டு குலுக்கல் இன்சான் உள்ள ஐஃபா, மனிதனை பலகீனமாக படைச்சிருக்கேன்னு நீ சொல்லிட்டேன் சொல்லு. அல்லாஹ் படிச்சது ஹுவல் ஹய்யு இன்னக்க மையித்து இன்னும் மையித்தூன், நீங்களும் மையித்து, எல்லாரும் மையித்துன்ட்டான் தலா. நான் ஒருத்தர் தான் ஹயாத்து உள்ள வந்துட்டான், இந்த மையத்தில் உன் ஹயாத்து கொண்டு தான் நீ வாழ வைக்கிற எல்லான்னு சொல்லுவாள் வைப்பான் தான். இன்னவுக்கான வலூமன் ஜஹூலா, இந்த மனிதனை முட்டாள். ஒவ்வொரு சமீபம் அலீம், ஒருத்தர் தான் ஆலிமன்றான், அவன் இல்மை கொண்டு உள்ள உட்கார வை, நீ ஜாகிலாவே இரு. எல்லாம் உன்னை வாழ உன் இல்மை பார்த்து மற்றவங்களாம் தடுமாறுவாங்க, திகச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேச வைப்பான், அந்த மாதிரி ஒரு இல்மை எல்லாம் வெளியாக்குவான். ஒன்றுன்னு சொல்லாது விளஞ்ச பை, ஏசப்பத்துன்னு சொல்லாது, நான் மௌஜூதுன்னு சொல்லாது. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் தாஹிரு வல் பாத்தின் வஹுவ குல்லி ஷைன், அவன் தான் லாஹிராக இருக்கான், அவன் தான் பாத்தினாக இருக்கான், அவனையே கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு. விளங்குச்சா இல்லையா பை? அப்போ ஹசரத் என்ன சொன்னாங்கன்னா, கையேந்தி அல்லாட்ட துவா செய்யும்போது நான் அதை கூட அல்லா இதை கூட அல்லான்னு கேட்க தேவையில்லை. நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மளை விட அதிகமாக அல்லாவுக்கு தெரியும். நீ நன்றி மட்டும் செலுத்து. அதை கொடுத்தே ரப்பே, இதை கொடுத்தே அல்லா, அதை கொடுத்தே அல்லா, இதை கொடுத்தே அல்லான்னு ஒரு மணி நேரம் நன்றி செலுத்தி வாக்குறு தாவாக முடிச்சிடும். அடியா நன்றி உள்ள அடியானா இருக்கிறான். இப்போ நீ உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவன் யோசிச்சு கொடுப்பான். நீ யோசிச்சு கேட்க தேவையில்லை. வரைஞ்சிங்களா? என்ன கொடுத்தா என் அடியா சந்தோஷப்படுவான்னு உன் ரிதாவை அவன் தேடுவான், உன் திருப்தி அவன் தேடுவான். நீ அண்ணாவோட திருப்தி நீ தேடுற. வளைஞ்சிங்களா? அடியா போதுமா, இன்னும் வேணுமா, இன்னும் என்ன வேணும், இல்லை ரொம்ப இது போதும், இன்னும் பத்தாவது, இன்னும் இதையும் வச்சுக்கோ, இல்லை ரொம்ப போதும். உன் திருப்தி அவன் தேடுவான். அல்லா சொல்ல ஷாக்கிரின்னு ஜமாத்தானி ஆகிட்டா, நன்றி செலுத்தக்கூடிய ஜமாத்தானி ஆகிட்டா, அல்லா இப்படி கொடுத்து போதுமா போதுமான்னு போய் போதும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் வச்சுக்கோ, இந்த இதையும் பிடி இதையும் பிடி. அல்லா சொல்கிறான், நீ கேட்டதையும் கொடுப்பேன், நீ கேட்டிருக்க மாட்ட, சும்மா மனசை நினச்சிருப்ப, அதையும் கொடுத்துட்டேன். வலக்கும் ஃபிஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபிஹா மா தத்தஊன், நீங்கள் கேட்டதையும் கொடுப்பேன், கேட்டிருக்க மாட்டேன், சும்மா மனசில் கற்பனை நினச்சி, இந்த மாதிரிலாம் சூப்பராக மஜிது கட்டுருக்கு, இந்த மாதிரி நாம் கட்டினா எப்படி இருக்குல்ல அப்படின்னு நினச்சிருப்பேன். யாருலா அந்த மாதிரி எனக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட தோஃபி செய்யலான்னு கேட்டிருக்க மாட்டேன், மனசில் ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசையை அல்ல அறிவான், அதையும் கொடுத்துட வேண்டும். நீ கேட்டதையும் கொடுப்பேன், நீ கேட்காமல் மனதில் மறைத்து வைத்திருப்பாய் ஏதோ ஒரு ஆசைகளை, அதையும் கொடுப்பேன் தான். நீ அல்லாஹ்வுக்கு ஷாக்கிரான அடியானா ஆயிரு, சுக்குர் செய்யக்கூடிய அடியானா ஆயிரு. என் திறமைன்னு விளங்காத விளஞ்ச பை. அப்போ ஹஜரத் சொன்னதுடைய நோக்கம் என்ன? சதா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த பெரும்பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தொரு புரிவானாக. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஜி காய்ச்சலுடைய நேரத்தில் பேச வச்சு உங்களுக்காக கொடுத்தானே, அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். என் திறமை இல்லை, என்னுடைய இல்மு இல்லை, அல்லாஹ் தஆலா சில வார்த்தைகளை பேச வச்சான். அல்லாஹ் தஆலா லஇன் ஷக்கர்தும், நன்றி செலுத்தினால் மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் நிறைய பேசுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹை பற்றி சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாழ்நாளெல்லாம் சொல்வதற்கும் அல்லாஹ் நம்மை பொறுக்கி எடுத்துக் கொள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக படைச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமாவை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் உம்மத்தை நம்ம படைச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்ட, இந்த உம்மத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு சிறப்புக்குரிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக பிறக்க வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போன வருஷம் ரமலானில் கேட்ட பயான் அது. அதாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறான்? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத, எந்த காதும் கேட்டிராத சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணோம் அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம கொடுத்தான். என்ன பண்ணோம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அருமை, இந்த சொர்க்கத்துக்கு பகரமாக, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன கொடுக்குறான்? சொர்க்கத்தை கொடுக்குறான். இந்த சொர்க்கம் கிடைக்கிற அளவுக்கு உள்ள இந்த வல்லமை வாய்ந்த ஒரு மதிப்பு மிக்க இந்த கலிமாவை நம்ம எதுவுமே பண்ணாமல் அல்லாஹ் கொடுத்துட்டான்.
எதுவுமே பண்ணாமல் இல்லாமல் கொடுத்துட்டான். அந்த மதிப்பு, அந்த அதோடைய சக்தி, அதோட வல்லமை சஹாபாக்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க பண்ண தியாகம், அவங்க பட்ட சிரமம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க எடுக்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கையில் கிடைச்சதுக்காக அதோடைய அருமை தெரிஞ்சுது. அதனால தான் எதற்காகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் இழக்கலை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக எதை வேணால் இழக்க தயாராக இருந்தாங்க. குடும்பம், மனைவி, மக்கள், தாய் தகப்பன். எப்பேற்பட்ட சஹாபி முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பேற்பட்ட செல்வந்தர். அவங்க ஒரு தெருவில் அவங்க வந்தாங்கன்னா மற்ற தெருவில் வாசனை அடிக்கும். அப்பேற்பட்ட செல்வந்தரான அந்த சஹாபி அவங்களுடைய மரண தருவாயில் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தில் இருந்தாங்க. அவங்க கீழே மேலே மூடினா கீழே துணி இல்லை, கீழே தூணினா மேலே தலை தெரியுது. அந்தளவுக்குள்ள ஒரு விஷயம் இந்த கலிமாக்காவை இழந்தாங்க. அவங்களுடைய உலகத்துடைய எல்லா விஷயங்களும். ஏன்னா அதோட மதிப்பு தெரிஞ்சிருந்தது. இந்த கலிமாவுக்கு பகரமாக என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கிடைப்பான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த கலிமாவோட வாழ்க்கை வாழும்போது, அந்த கலிமாவாகவே நம்ம ஆகும்போது, அந்த கலிமாவை மக்கள்கிட்ட சொல்லும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம்? சர்க்கார் சொன்னாங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்து. அந்த விஷயம் சொன்னது என் வாழ்க்கையே மாற்றிச்சு. மனிதர்களை பற்றி யோசித்து, மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, மனிதர்களோட பாராட்டை பற்றி யோசித்து, மனிதர்களுடைய அவச்சொல்லை பற்றி யோசித்து, அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோன்னு யோசித்து வாழ்ந்துட்டுருக்க நம்மளுக்கு, நம்ம அல்லாஹ்வை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறோம். எப்படி ஒரு ஓட்ட பயணத்தில் 2 பேர் ஓடிட்டுருக்குறாங்க. போன வருஷம் ரமலான் அசீஸ் சொன்னது, 2 பேர் ஓடிட்டுருக்குறாங்க. அவங்களோட இலக்கு இத்தனை மணித்துளிகளில் அந்த இடத்த போய் அடையிறது. ஒரு கூட்டம் நின்று ஒருத்தரை பாராட்டுது, உசைன் போல்ட் வாழ்க, உசைன் போல்ட் வாழ்க, உசைன் போல்ட் வாழ்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு கூட்டம் உசைன் போல்ட் ஒழிக, உசைன் போல்ட் ஒழிக. இன்னொரு கூட்டம் பக்கத்தில் அசன் நட்டு, உசைன் போல்ட்டு அசன் நட்டு. சரியா போல சொன்னது. அதாவது சர்க்காரோடைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய தாற்பயங்களை ஒரு சின்ன நகைச்சுவான விஷயங்கள் மூலம் சொல்லி கொடுத்துருவாங்க. மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அசன் நட் வாழ்க, அசன் நட் ஒழிக. ஓடுறவன் யார் பேச்சா கேட்பானா? நீ என்னை பற்றி சொன்னல, ஒழிக ஒழிக சொல்ல, அவனை பார்த்துக்கிறேன். இல்லை இவன் வாழ்க வாழ்க சொல்கிறான், பரவாயில்லையப்பா நான் வாழ்க வாழ்க சொல்கிறானே. அவங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் அந்த இலக்கை அடையிறது மட்டும் தான் இருக்கும். ஒட்டுமொத்த சிந்தனையும் அந்த இலக்கை அடையிறது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு தாற்பயத்தை, ஒரு கருத்தை ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு நகைச்சுவையின் மூலமாக, ஒரு உமானத்து மூலமாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை மாறிடுச்சு அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் என்னோடய விஷயம் மாறிடுச்சு. நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அந்த வியாபாரத்தில் மக்கள் என்னை பாராட்டினதுக்காக பண்ணவே கூடாது. இவ்வளோ சம்பாதிச்சிட்டான், இவ்வளோ திறமையான ஆள், இவன் உழைப்பு மூலமாக முன்னேறிட்டான், அதுக்காக பண்ணவே கூடாது. இல்லை வியாபாரத்தில் மக்கள் நம்மளை திட்டிடக்கூடாது, கஸ்டமர் திட்டிடக்கூடாது, இவனை நம்பி வந்தோம், இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து ஏமாற்றிட்டான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வோட ரிதுவானுக்காக நம்ம செய்யும்போது மக்களுடைய அவசொல் அவப்பேர் எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த செய்யக்கூடிய செயலில் நேர்த்தி வந்துடும். செய்யக்கூடிய செயலில் அசரத் சொன்ன மாதிரி தான். உடம்பு முடியல, அசரத்துடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அரை மணி நேரம் பயானுக்கு உலமாக்கள் பள்ளிவாசலில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அவர்கள் மீது செலவாத்தி, இவர்கள் மீது பொழியட்டும், அப்படி இப்படின்னு ஒரு 5 நிமிஷம் போயிடும். கடைசியில் அந்த இது முடிகிறது. ஆரம்பம் ஒரு 5 நிமிஷம், முடிவில் ஒரு 5 நிமிஷம், நடுவில் ஒரு 10 நிமிஷத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, நோட் எடுப்பாங்க. எதுவுமே கிடையாது, எந்த நோட்டும் கிடையாது. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த விஷயம் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாஹ் இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை கூடியாது. அப்போ அல்லாவோட அசத் சொல்லுவாங்க, டேப் ரெக்கார்டர் கிடையாது, இது ரேடியோ கனெக்ட் ஆகுது. அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த அலைவரிசை சிங்க் ஆகுறது தான் அந்த விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த அலைவரிசை சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அல்லாவோட தொடர்புலையாக வாழ்க்கையாக மாறும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அழகாகும், பணிவு வரும். பொதுவாக மக்கள் பேசுகிறாங்க, வெளியில் பணிவை பற்றி பேசுகிறாங்க, பொறுமையை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் பேச்சு உள்ளத்தில் இறங்க மாட்டேங்குது. எப்போது அந்த ஷுஹூதுன்ற ஒரு சிஃபத்து நம்மள்கிட்ட வர ஆரம்பிச்சதோ, ஏன்ட்ட நான் பர்டிகுலராக என்னை பற்றி பேசுகிறேன், நான் ஷுஹூது வர ஆரம்பிச்சதோ, ஷுஹூது வர 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 பணிவு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. பணிவு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. மனைவி மக்களுக்கு வாங்கி கொடுத்தேன், காசு பணம் நகை நட்டு, சரியா, அப்போ கிடைக்காத மரியாதை, அப்போ கிடைக்கல கண்ணியம். நம்ம பணப்பையை வச்சு நம்ம மனைவி மக்களையோ தாய் தகப்பனி சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஏன்னா நான் பண்ணன்ற எண்ணத்தோடு செய்வோம், நம்ம நான் பண்ணன்ற எண்ணத்தோடு செய்வோம். எப்போ அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான், என் மூலமாக உனக்கு கொடுக்க வைக்கிறான், உனக்கு கொடுத்தது ஒரு ரப்பு தான், எனக்கு கொடுத்தது ரப்பு தான், எனக்கு கொடுக்க வச்சது ரப்பு தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நம்ம கொடுக்குறோமோ. அசத் ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வச்சு ஒரு பயான் பண்ணாங்க.
மனைவியை நேசி, அதில் இறைவனை யோசி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. 10-12 வருஷமாக பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பணம் காசு, பணத்தால் மாற்ற முடியாத, வாங்க முடியாத, கிடைக்க பெறாத அன்பை இந்த ஒரு சிந்தனை மாற்றிச்சு. உன் மனைவி உன் ரப்பு கொடுத்த மனைவி. அந்த பொருள் தங்கம் எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும், அது பழைய டிசைனாக இருக்கட்டும், அவுட் ஆஃப் ஃபேஷன் மாடலாக இருக்கட்டும், 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மாடலாக இருக்கட்டும், தங்கம் தான். கவரிங்கு எவ்வளோ அல்ட்ரா மாடல் டிசைன், வேர்ல்டுலேயே பெஸ்ட் டிசைனர் சேர்ந்து உருவாக்குறாங்க. இவ்வளோ அதுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க, அந்த டிசைன் இந்த டிசைன் சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் கவரிங் தான். அப்போது மனைவியை உன்கிட்ட கொடுத்தது ஒரு ரப்பு. அந்த மனைவியோட உரிமையாளன் யார்? அல்லாஹ். அப்போது அந்த உரிமையாளன் ஒரு அழகான ஒரு ஓமானம் சொன்னாங்க. கீழே ஒரு கார் நிற்குது. காரில் கண்ணாடியை இப்படி திருப்பி பார்க்குற, அப்படி திருப்பி பார்க்குற, தூசியில் உன் பேர் எழுதுகிற, சாஞ்சிக்கிற, என்னென்னமோ பண்ணுற. ஒருத்தர் சொல்கிறார், இந்த மேலே கமிஷனர் இருக்கார், அவரோட கார் தான் இது. ஐயோ, கமிஷனர் தான் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும்ல, ஒரு திடுக்கிட்டுருவோம் தெரியுமா? பொருளோட உரிமையாளர் யார் அப்படின்னும் போது அந்த பொருளை நம்ம பார்க்குற விதமே என்ன மாறிடும். அப்போ ஒரு மனைவியோட உரிமையாளன் யார்? அல்லாஹ். உன் பிள்ளைங்களோட உரிமையாளன் யார்? அல்லாஹ். நான் கொடுத்தேன் என் மனைவிக்கு, எனக்கு பேச்சை கட்டுப்பட்டு நட, என் பேச்சை கட்டுப்பட, ஒன்றுமே நடக்காது. என்ன வீடு வாங்கி கொடு, பெரிய பெரிய பணக்காரங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒரு விஷயமும் நடக்கிறதில்ல, பேச்சை கேட்குறதே கிடையாது. ஊரில் வேணா நீ எவ்வளோ பெரிய வேணா ஆளாக வேணா இரு, எனக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது நான் பண்ணுறேன்ற சிந்தனை. ரெண்டாவது, ஒன்றை பண்ண யார் கேட்பா? ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பிடி கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதோட சொன்னாங்க. உள்ளம் அப்படியே நடுங்கிடுச்சு அந்த விஷயம். நீ உன் மனைவியை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்ட, உன் பிள்ளைங்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்ட, உன்கிட்ட வேலை செய்கிறவங்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்ட. இந்த விஷயத்தை அப்படியே நான் என் கம்பெனியில் போய் கொடுக்குறேன். என்னுடைய வேலை செய்கிறவங்கள்ட்டையும் வேலை செய்கிறவங்க யார்? அல்லாஹ் கொடுத்த. அவங்கள நான் ஏதாவது அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அல்லாஹ்வோட பிடி கடினமாக இருக்கும். அவங்களோட ஹக்கில் ஏதாவது நான் மோசம் செஞ்சிட்டாலோ, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் கரெக்டாக நடக்கலாலோ, இல்லை என்னுடைய காசு, என்னோட பணம், என்னோட வியாபாரம், நீ வேலை செய்கிறன்ற அந்த எண்ணம் என்கிட்ட வந்துட்டாலோ அல்லாஹ்வோட பிடி கணிதமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்னோட தன்மை மாதிரி. வேலை செய்கிறவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு கஸ்டமர் வராரு, ஸ்டாலின் அனுப்பிச்சி வச்சுருக்காரு அந்த கஸ்டமர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உழுந்து கவனிப்பீங்க. 5 பேரும் ஓடி வருவீங்க. அந்த கஸ்டமருக்கு நான் எடுத்து காமிக்கிறேன், இப்படி பாருங்கள் சார், இது சூப்பராக இருக்கும், இந்த துணி சூப்பராக இருக்கும் சார், தண்ணி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்க. அப்போ யார் அனுப்பிச்சி வச்சுருக்கான்றதை வச்சு அதுக்கான மதிப்பு உருவாகுதுல அவருக்கு. அப்போ அந்த கஸ்டமரை 10-20 கிலோமீட்டர் தாண்டி வராங்க, எத்தனையோ கடையை தாண்டி வராங்க, உன்கிட்ட வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. யார் வர வச்சது அந்த கஸ்டமரை? யார் வர வச்சது இந்த கடைக்கு? யார் வர வச்சது? அல்லாஹ் தான் வர வச்சான். அப்போ அல்லாஹ் அனுப்பிச்சி வச்ச கஸ்டமரை நீ எப்படி கவனிக்கணும்? அப்போ வேலை செய்கிறவங்களோட எண்ணம் மாறிச்சு. அப்போ அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவோட விஷயம் என் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இப்போ நான் செயல்படக்கூடிய விஷயங்கள் என்னோடய பார்வையின் மூலமாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஹஸரத்தை சொன்னேன், நீங்கள் செய்கிற செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் ஹஸரத். அதுதான் என்னுடைய, அதுக்காகவே நான் இப்போ சம்பாதிப்பேன் அதிகமாக. இப்போ என்னோடய நோக்கம், சம்பாத்தியத்திற்கான நோக்கமே அதுதான். முன்னாடி காசு பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், வீடு வாசதி, இப்படி சம்பாதிச்சான்றான்ற எண்ணம் இருந்ததை அல்லாஹ் அந்த சிந்தனையை மாற்றி இந்த கலிமாவுடைய செய்தியை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு இந்த மிஸ்கினால ஆன உதவியை செய்யணும். அந்த ரப்பு கொடுத்த காசு பணத்தை வச்சு ரப்புடைய வேலையை செய்யணும். நம்ம ரப்பு கொடுத்த திறமையை வச்சு இன்னும் அதிகமாக சம்பாதிச்சு ரப்புடைய வேலை செய்யணும். ரப்பு கொடுத்த ஒரு வியாபாரத்தை இன்னும், அதாவது ஹஸரத்தில் சொன்ன, ஹஸரத் நோம்பில் நான் கொஞ்சம் ஒரு மாதம் உங்களுடைய பயான்களோ தஃப்சீர் அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு நான் கொஞ்சம் வியாபாரத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது, வியாபாரத்தை தான் பண்ணணும், நல்லபடியாக பண்ணுங்க. அது ஒரு இபாதத். கடையில் போய் ஷூட் செய்யுங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ஷூட் செய்யுங்க. ஒவ்வொரு விஷயமும் அது அல்லாஹ் கொடுத்த சரக்கு, அல்லாஹ் கொடுத்த பொருள், அல்லாஹ் கொடுத்த கஸ்டமர், அல்லாஹ் செய்து கொடுத்த வேலை செய்யும். அப்போ என்னுடைய நோம்பே இபாதத்தாக மாறிடுச்சு. அல்லாஹ்வோட கிருபையால மாஷா அல்லாஹ் நோம்பே இபாதத்தாக மாறிடுச்சு. என் வியாபாரமே நான் இப்போ பார்க்கக்கூடிய பார்வையே மாறிடுச்சு. முன்னாடி பார்த்த பார்வை வேறு, இப்போ பார்த்த பார்வை மாறிடுச்சு. இந்த வியாபாரத்தை அல்லாஹ் கொடுத்த வியாபாரம்.
இந்த கஸ்டமர் அல்லாஹ் கொடுத்த கஸ்டமர், இந்த பொருள் அல்லாஹ் கொடுத்த பொருள், இந்த பொருளை இன்னும் கொஞ்சம் நேர்த்தி அழகாக வைக்கணும், அழகாக அடுக்கி வைக்கணும். என்னுடைய வேர் ஹவுஸில் போய் சொன்னேன், குடோனில், அங்கேயும் எங்கேயும் ஏடாத்தோடமாக போடாதீங்க, ஒரு 1000 ரூபா முதல் இல்லாமல் ஒருத்தவங்களை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ் கொடுத்த அருள் இது, இந்த பொருளை சரியான முறையில் அடுக்கி வைங்க, சரியான முறையில் அடுக்கி வைங்க, அல்லாஹ் கொடுத்த பொருள் இது. அப்போ அல்லாஹ் கொடுத்த பொருளை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அந்த பொருளை? அப்போது என்னுடைய கண்ணோட்டங்கள் அப்படியே மாறிச்சு. அல்லாஹ்வுக்கு 2-3 வருஷமாக என்னோடய வாழ்க்கை எப்படின்னா, நான் அசத் பேசலாம், நான் சொல்லுங்கள் ரொம்ப பிளாட்ஃபார்மில் கடை போட்டு வந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஒரு 2-3 வருஷமாக தான் அல்லாஹ்வோட கிருபையால் ஒரு பரக்கத்து. அந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா, அந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள், அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு அதெல்லாம் கேட்டு உன்னால் முடியும், உன்னால் அது பண்ண முடியும், மனிதனால் இது பண்ண முடியும், மனிதனால் அது பண்ண முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தான் உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அதை கேட்டு கேட்டு பண்ணும்போது காசு பணத்தோடு சேர்ந்து என்னென்னா ஒரு இருமாப்பம் அப்படி சேர்ந்து வந்துச்சு, ஒரு கர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்போ என்னால் பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறோமோ அப்போ வந்துடும். மனிதர்களை விட்டு நம்ம வேறுபடுத்தி நம்ம வேறு மாதிரி காமிக்காம நம்ம அந்த காருன்னு சொன்ன மாதிரி என்னோடய திறமையை கொண்டு நடந்துச்சு. அல்லாஹ் அழித்து ஒன்றுமேலாம் ஆக்கிட்டான். அப்போது அல்லாவோட அடி பயங்கரமானதாக இருக்கும், அடி துவைச்சி தும்சம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சர்க்கார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதில் பிரச்சனை வரும்னே தெரியாது உனக்கு. என் திறமையை கொண்டு நடக்குது, என் காசு பணத்தை கொண்டு நடக்குது, என் அறிவை கொண்டு நடக்குது, என் செல்வத்தை கொண்டு எல்லாம் பண்ணிடலாம். ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு என் வாழ்க்கை. அப்போ திரும்ப இது வந்துச்சு. ஹஸரத் மௌலானா வந்தாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தாங்க. அல்லாவோட கிருபையால் என் குடும்ப வாழ்க்கை மாறிடுச்சு, என் வியாபார வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போது இந்த செய்தியை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும், உங்களோட இதயமாக இருக்கணும் ஹஸரத். நான் சொன்னேன், உங்களோட இதயமாக இருந்து, இதயம் தானே ரத்தத்தை உலகம் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குது. இந்த கலிமாவோட செய்தியை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்றும் இல்லாத குப்பைகளை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாத குப்பைகளை வச்சுட்டு மக்களை கூட்டமாக சேர்த்துட்ருக்குறாங்க. மக்களுக்கு போகிற இடம் தெரியல, எங்கடா போய் சொல்கிறது, அவ்வளோ கவலையில் இருக்கிறான் ஒவ்வொருத்தனுமே, அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறான், எங்கே போகிறதுன்னு தெரியல, போக்கு இடம் கிடையாது. நம்மள்கிட்ட சத்தியம் இருக்குது, நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஹஸரத், நிறைய கொண்டு போய் சேர்க்கணும், உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் ஹஸரத். இன்னும் நிறைய சிறப்பாக பண்ணணும் இந்த விஷயத்தை. ஒரு வியாபார பொருள், தரமான பொருள் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம மேலே உள்ள கடமை, அது நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை. ஏன்னா நீ தரமான பொருளை கொண்டு போய் கொடுக்கலாம் மக்கள்கிட்ட, தரமில்லாத பொருளை ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்துருவான் மக்கள்கிட்ட, தரமில்லாத பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒருத்தன் ஏமாத்திரம் கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்படி தானே இன்றைக்கி மக்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் யார் யாரோ கெட்ட விஷயங்களை, தவறான சிந்தனைகள் தான் வாழ்க்கையை மாற்றுது. ஒரு லாயிலா இல்லல்லா என்ற ஒரு விஷயத்தோடைய சரியான கருத்து எல்லாரும் தான் சொல்கிறாங்க, கலிமா லாயிலா இல்லல்லா. ஆனால் இந்த அர்த்தத்தில் சொல்லக்கூடிய மக்கள் கிடையாது, முஸ்லீம்கள்ட்டையும் கிடையாது, காஃபிர்களுக்கு அறவே எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. பாவம் பலகீனமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, ரொம்ப பலகீனமான சூழலில், ரொம்ப மோசமான ஒரு ஹாலில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க மேலே இறக்கப்பட்டு கொண்டு போய் கொடுத்தா அல்லா ரப்பு நம்ம மேலே இறக்கப்படுவோம். அல்லாவோட செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது அல்லாவோட இறக்கம் நம்ம மேலே வரணும்னா மனிதர்கள் மேலே இறக்கப்படணும். மனிதர்கள் மேலே உள்ள இறக்கத்திலே பெரிய இறக்கம் என்ன? காசு பணம் இல்லைன்ற கொடுக்குறது இறக்கம் கிடையாது, வலியை காமிக்கிற இறக்கம் கிடையாது, படிப்பை கொடுக்குற இறக்கம் கிடையாது. லாயிலா இல்லல்லா கொடுக்குற இறக்கம் தான் பெரிய இறக்கம். லாயிலா இல்லா கொடுக்குற இறக்கம் தான் பெரிய இறக்கம், அதை விட பெரிய இறக்கம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. இப்பேற்பட்ட ஒரு அதாவது அல்லாஹ் ஒருத்தருக்கு நலவை நாடுறானா கல்வியோட வாசலை திறந்து வைப்பான். அதுலேயும் சிறந்த ஷேகோடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய கல்வி தான் கல்வி, அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய கல்வி தான் கல்வி. அப்படி தானே? அது இல்லைன்னா அது கல்வியே கிடையாது, அது அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அது இல்லாத ஒரு விஷயம், சரியான ஷேகிட்டேருந்து கிடைக்காத கல்வி அழிவு கொண்டு போய் சேர்த்துரும். செயலை பற்றி பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் பயன்களை பேசுகிறாங்க, செயலை பற்றி பேசுகிறாங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அந்த திக்ரு பண்ணுங்கள், இப்படி தொழுவுங்க நின்று. அதில் கிடைக்காத எதுலேயுமே கிடைக்கலையே, ரூஹ் இல்லை எதுலேயுமே. ஏன்னா களிமா இல்லை, ரூஹ் கிடையாது. இப்போ எப்போ களிமா வருதோ அப்போ தான் ரூஹ் வரும். இந்த லாயிலா இல்லல்லா வரணும். உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.